ஹalleluya. கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம் மகிமை உண்டாதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நன்னாளிலும் ஈஸ்டர் பண்டிகை நாளிலும் தேவனாவே நம்ம நல்லபடியாய் தேவஸ்தானத்திலிருந்து கர்த்தரை துதிக்க போட்டு மகிமைப்படுத்த அவருடைய உயிர்த்தெழுதலை பாடலை பாடி தேவநாமத்தை மகிமைப்படுத்த தேவனை தொழுது ஆராதிக்க கர்த்தர் நாங்கள் கிறிஸ்துவுக்கா ஸ்தோத்திரம். கர்த்தர் வாழ்க்கையில் ஏறமாக நம்ம நன்மை சேர்த்திருக்கிறார், ஆசீர்வதித்திருக்கிறார். அதுக்காக நம்ம நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த பிராண நாட்கள் தேவ சரியான தேவனை தொழுது கொண்டு கர்த்தர் தூக்கி மகிமைப்பட்டு போற்ற ஆராய் செய்ய கர்த்தர் நாங்கள் நம்ம கிறிஸ்துவுக்கா ஸ்தோத்திரம். உங்களை சேர்த்து கர்த்தர் அடியானுக்கும் இந்த வாக்கியத்தை சாக்கியத்தை கொடுத்துருக்கேன். கர்த்தர் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆமென். ஹalleluya. நாட்களிலே நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நன்னாளிலே இன்னும் உயிர்த்தெழு வல்லமையை கொடுத்து நாம் தியானிப்போமாக. பரிசுத்த அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 11:25. இயேசு அவளை நோக்கி நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமா இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். உயிரோடு இந்த விசுவாசிக்கிற எவனும் என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான். இதை விசுவாசிக்கிறாயா என்றார். ஆமென். ஹalleluya. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. அங்கே மரியாளும் மார்த்தாள் வீட்டிலே சகோதரர் லாசர் இறந்து போன உடனே இயேசு சொல்லி அனுப்பினார்கள். இயேசு 2 நாள் கழித்து வந்தார். மரியாள் கேட்டால் நீ இருந்தால் அவர் மறிக்க மாட்டானே அப்படின்னு சொன்னார்கள். அப்போ இயேசு சொன்ன வார்த்தை தான், நானே உயிர்த்தெழும் ஜீவமாக இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிற மரித்தாலும் பிழைப்பான். உயிரோடு என்னை விசுவாசிக்கிற எவனும் என்னென்னைக்கும் பிழைப்பான். இதை விசுவாசிக்கிறாயா என்று மரியாதை கேட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. நானே உயிர்த்தெழும் ஜீவமாக இருக்கிறேன், இதை நீ விசுவாசிக்கிறாயா என்று சொல்லி கர்த்தர் கேட்கிறார். அதே கேள்விதான் இன்னைக்கு நம்ம இடத்துல கேட்கிறார். நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமாக இருக்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காய் பாடுபட்டார். நமக்காய் மனிதர்களிடத்தில் நமக்காக நம்ம பசு சரித்திலே பாடுகளை வாங்கி பெற்றுக்கொண்டு நமக்காக கல்வரில் முழுத்து சிந்தி நமக்காக கல்வரில் மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் நமக்காக உயிர்த்தெழுந்தார். ஹalleluya. அப்படியா உயிர்த்தெழுந்த தேவனாகிய இயேசு கிறிஸ்து நமக்கு இருக்கிறார். ஜீவனுள்ள தேவனாகிய இயேசு கிறிஸ்து நமக்கு இருக்கிறார். மெய்யான தேவனாகிய இயேசு கிறிஸ்து நமக்கு இருக்கிறார். என்றும் நம்மோடு உயிரோடு இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்கு இருக்கிறார். ஹalleluya. இதை நீ விசுவாசிக்க வேண்டும். நாம் இன்னைக்கு எதை விசுவாசிக்கிறோம்? மரிக்க சொன்ன வார்த்தைகளை நாம் விசுவாசிக்கிறோம். என் அம்மா அதை சொன்னாங்க, எங்கள் அப்பா அதை சொன்னாங்க என்று சொல்லி அவங்க விசுவாசிய நம்பிக்கை வைத்து அதன்படி நடக்க நாம் செல்கிறோம். ஆனாலும் மரித்து உயிர்த்திருந்த இயேசுவோட வார்த்தையை நாம் விசுவாசிக்க நம்ம யோசிக்கிறோம். நல்லா கேட்டுக்கோங்க. மரித்தவர்களால் சொன்ன வார்த்தையை எங்கள் அம்மா சொன்னாங்க. எங்கள் அம்மா உயிரோடு இருக்கும், மூஞ்சில முடிக்கணும்னு சொல்லிட்டாங்க. எங்கள் அம்மா உயிரோடு இருக்கும், வீட்டு வாசலில் மிதிக்காதுன்னு சொல்லிட்டாங்க. அதையெல்லாம் நம்பி நம்ம ஓட்டி கொண்டிருக்கிறோம். அவங்க மறுத்து போயிட்டார்கள். இன்னும் அந்த வார்த்தையை சொல்லிக்கொண்டு நம்ம இருந்தோமானால் நம்ம ஒரு கிறிஸ்துக்குள்ள மாயமான வாழ்க்கையை வாழ்கிறோம். ஆனால் மருத்துவத்தை நம்புற நாம் மரித்தோடு எழுந்து உயிர்த்தெழுந்து எழுந்த இயேசு கிறிஸ்துவை நம்பிக்கிறது நம்புறதுக்கு நம்ம யோசிக்கிறோம், தயங்குகிறோம், இதில் மறந்து விடுகிறோம். இயேசுவை விசுவாசிக்கிறாயா? நானே உயிர்த்தெழும் ஜீவனா இருக்கிறேன். அவன் மரித்தாலும் இருப்பான், மரியாமல் இருப்பான். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தால் படைப்பான், என்னை விசுவாசி எவனும் மறியாமல் இருப்பான். இதை விசுவாசிக்கிறாயா என்று மரியாதை கேள்வி கேட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. இன்னைக்கு அப்படிதான் மனிதர் வார்த்தை எழுதி கொண்டு எங்கள் அண்ணன் அப்படி சொல்லிட்டு போயிட்டாங்க, போகும்போது இப்படி சொல்லிட்டு போயிட்டாங்க, அவங்க வார்த்தையை நம்பி நம்ம ஜீவன் நடத்தி கொண்டிருக்கிறோம். ஆனால் யார் வார்த்தையை நம்பி நம்ம ஜீவன் எடுத்துக்கணும்? யார் வார்த்தையை நம்பி நம்ம ஜீவன் செய்ய வேண்டும்? மரித்தோர் வார்த்தையா? மரித்தோர் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவோட வார்த்தையா? ஹalleluya. ஒருவேளை மரித்தோர் எழுந்த இயேசு கிறிஸ்து வார்த்தையை அந்த மரித்தோர் சொல்லியிருந்தா அந்த இயேசு கிறிஸ்து வார்த்தையை எடுத்துக்கொண்டு சொல்ல மரித்தோர் எடுத்துக்கொள்ளக்கூடாது. நம்ம முன்னோர்கள் பெற்றவர்கள் இயேசு கிறிஸ்துவோட வார்த்தையை சொல்லியிருக்கலாம், உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து வார்த்தையை சொல்லியிருக்கலாம். அதை நம்ம எடுத்துக்கலாம், பயன்படுத்திக்கலாம். அந்த வார்த்தையை தான் எடுத்து பயன்படுத்தணும். அவர்களும் அந்த வார்த்தையை தான் பயன்படுத்த தவிர அவர்களே எடுத்து பயன்படுத்துகிறாங்க, மனிதர்கள் எடுத்து பயன்படுத்தக்கூடாது. அது ஒரு விக்கிரத்துக்குரியதான். அப்படி செய்யக்கூடாது. இன்னைக்கு நிறைய பேர் அப்படி செய்யறாங்க. நான் கேள்விப்படுற கிறிஸ்தவர்கள் கூட அப்படி இருக்கிறாங்க. என் தாயை போல இருந்ததில்லை அப்படின்னா நம்ம பேசக்கூடாது. ஒருவரும் சுத்தமானவரும் கிடையாது. அதெல்லாம் இயேசு ஒரு பரிசுத்தர் யாருமே கிடையாது. அவரே பரிசுத்தர். இயேசு பரிசுத்தர். அவரே உயிர்த்தெழுந்த ஜீவனமாக இருக்கிறார். அவரே உயிர்த்தெழுந்ததுமா இருக்கிறார். அவரே ஜீவனமாக இருக்கிறார்.
அவர் நிகர் யாரும் கிடையாது. ஆனால் நாம் அவருக்கு ஏற சில மனிதரை வைத்துக்கொண்டு நம் வாழ்க்கையில் ஜீவனை ஓட்டிக் கொண்டிருக்கிறோம். அது மிகவும் தவறு. அது விற்கிறதுக்கான இடம். அதை தவிர்க்க வேண்டும். இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாளாக இருக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததை நாம் வந்து என்ன செய்ய வேண்டும்? விசுவாசிக்க வேண்டும். விசுவாசிக்கிறதுக்கு என்ன எப்படியாப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் உண்டு என்று சொல்லி நீங்கள் பார்ப்போம். அப்படியே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்காக உயிர்த்தெழுந்தார், எனக்காக மரித்தார், எனக்காக உயிர்த்தெழுந்தார் அப்படி விசுவாசிக்கிறவங்களுக்கு இன்று நாம் பார்க்க போகிற 4 காரியங்கள் அவங்களுக்கு வாழ்க்கையிலே நடக்கும். வாசிக்கலாம். முதல் காரியம், ஒன்று கொரிந்தியர் 15ஆம் வசனம், 15வது அதிகாரம் 20-22 வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 15, 20, 22. கிறிஸ்துவே மரித்தோர்ந்து எழுந்தோம், இத்தனை முதல் பலனாக. ஹல்லேலூயா! கிறிஸ்து தான் மரித்து முதல் பலனாக உயிர்த்தெழுந்தவரின் முதல் பலனாக இருக்கிறார். அடுத்த வாசிங்க. அது ஆதாமனால் மரணம் உண்டானபடியால் மனுஷனால் இயேசு கிறிஸ்து மனுஷனால் வந்தபடியால் மரித்தொழுது உயிர்த்தெழுதும் உண்டாயிற்று. அடுத்தது, ஆதாமுக்குள் எல்லாரும் மரித்தது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார். ஆமென். ஹல்லேலூயா! கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்திருக்கிறதை நீ விசுவாசித்தால் நீ கிறிஸ்துவுக்குள்ள உயிர்ப்பிக்கப்படுவாய். இதான் முதல் பாயிண்ட். ஹல்லேலூயா! You will get renewal. You will refresh it. You will get refreshed. நீ உயிர்ப்பிக்கப்படுவாய், நீ புதுப்பிக்கப்படுவாய், நீ பிழைத்திருப்பாய். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாக. ஆதாம் வழியா வந்த நாம் பாவத்துக்குரிய மரணத்துக்குரியவர்களாக இருக்கிறோம். ஆனால் உயிர்த்தெழுந்த இயேசுவை நாம் விசுவாசிக்கும் போது அந்த மரணத்துக்குரிய பாத்திரத்தை நம்ம விலக்கப்பட்டு உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவோட உயிர்த்தெழுந்தவர்களாக மாறுகிறோம். ஹல்லேலூயா! அந்த 22 வருடம் வாசிங்க. ஆதாமுக்குள் மரித்திருந்த நாம் 22, ஆதாமுக்குள் எல்லாமே மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுறார். ஏன் கிறிஸ்துவுக்கு உயிர்க்கப்படுறவனா? கிறிஸ்துவே மரித்தோர்ந்து எழுந்த உயிர்த்தெழுதலின் முதல் பலனாக இருக்கிறார். அதான் 20 வசனம் வாசிங்க. கிறிஸ்துவே மரித்தோர்ந்து எழுந்து இத்தனை முதல் பலனாக. ஹல்லேலூயா! அப்ப ஆதாம் வழியா நாம் மரிக்கப்படுகிறோம் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனால் கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது அவர் உயிர்த்தெழுந்த ஆவி, உயிர்த்தெழுடைய அந்த காரியம் நம்ம என்ன செய்யும்? உயிர்த்தெழ வைக்கும். அதாவது உயிர்ப்பிக்க வைக்கும். ஆமென். ஹல்லேலூயா! ரோமர் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கும் போது இங்கே ஒரு ரெனுவல் லைஃப் இருக்கிறதே பார்க்கிறோம். 8:11 வாசிக்கலாம். ரோமர் 8:11. சரி, ரோமர் 8:1 வாசிங்க. தேவனுடைய வசனம் ஸ்தோத்திரம் உண்டாதாக. 8:11 வாசிங்க. அன்றியும் இயேசுவை மரித்தோர்ந்து எழுப்பின ஆவி, உயிர்த்தெழுந்த ஆவி, உயிர்த்தெழுதலே பங்குள்ள ஆவி உங்களில் வாசமா இருந்தால், கிறிஸ்துவை மரித்தோர்ந்து எழுப்பினவர் உங்களில் வாசமா இருக்கிற தமிழ் ஆவினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். ஹல்லேலூயா! கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த ஆவி, கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த பலమైన ஆவி கிறிஸ்துவை எழுப்பினது போல நம்முடைய சாவுக்கு சரீரங்களை அவர் செய்வார், எழுப்புவார். அது என்ன அப்படின்னா, மரணத்துக்குள்ளான அந்த ஆதாமுடைய காட்சியை மாற்றி உயிர்த்தெழுதலுக்குள்ள இயேசு கிறிஸ்து காட்சிக்கு கொண்டு போவார். ஹல்லேலூயா! உயிர்ப்பித்தலுக்கு உண்டாகும் ஒரு நியூ லைஃப், ஒரு ரெனுவல், ஒரு ரெஃப்ரெஷ் இங்கே உண்டாகும். தேவனுடைய ஸ்தோத்திரம் உண்டாதாக. கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமையான ஆவி உங்களை உயிர்ப்பிக்கிற ஒரு காரியமா இருக்கு. சரீரம் மாத்திரமல்ல, சரீரத்தில் இருக்கிற எல்லா கிரியைகளையும் என்ன செய்வது? உயிர்ப்பிக்கும். ஆதாம் கிரியை இனிமே எங்க வராது? பழைய ஆதாம் கிரியை எங்க வராது? இனிமேல் நம்ம கிறிஸ்துக்குள்ள வாழ்க்கையில வராது. புதிய ஆதாமாகிய 2ஆம் ஆதாமாகிய உயிர்த்தெழுந்த
பங்குடைய உயிர்த்தெழுதலாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதல் ஆவி நம்முடைய செயல்படும் போது கிறிஸ்துவுக்குள்ளே நம்ம என்னவா இருப்போம்? உயிர்ப்பித்தவராக இருப்போம். ஹல்லேலூயா. சரீரங்களை அவர் உயிர்ப்பிப்பார் என்று சொல்லி பார்ப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. இப்போ ரெண்டாம் மூணாம் வசனம் வாசிங்க. 8:2-3. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதல் ஆவியின் பிரமாணம் என்னை பாவ மரணம் என்னவென்று பிரமாணத்திலிருந்து விடுதலாக்கிற்று. நம்ம சரீரம் உயிர்ப்பிக்கும் போது ஆதாமோட சரீரம் நமக்கு இருந்தால் அது உயிர்ப்பிக்கப்படும் போது ஆதாமுடைய பாவம் நமக்கு என்ன செய்யுங்கிறதுல விலகி போயிடும். தேவனுடைய ஸ்தோத்திரம் உண்டாதாக. எவ்வளவு பெனிஃபிட்ஸ் பாருங்க. உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் ஆவியை நம்ம பெற்றுக்கொள்வோமானால் நம்ம சரீரம் உயிர்ப்பிக்க மாற்றமல்ல, அந்த சரீரத்துக்குள்ள ஆதாமோட கிரியம் என்ன செய்யுமாங்க? பாவ கிரியாக என்ன செய்ய போட்டு விலகி போயிடும். தேவனுடைய ஸ்தோத்திரம் உண்டாதாக. அடுத்து அது எப்படி நம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்துக்கு பலியாகவும் அனுப்பி மாம்சத்தை பாவத்தை ஹல்லேலூயா. கர்த்தர் மரித்ததினாலே நமக்குள்ள பாவம் மறிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. கர்த்தர் உயிர்த்ததினாலே கிறிஸ்துவுக்குள்ள நாம உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. சரீரத்துக்கு மரணத்துக்கு ஒப்பா இருக்கிற சரீரமே கர்த்தர் உயிர்ப்பிக்கிறார். அதோடு சேர்ந்து நமக்குள்ள பாவங்கள் இருந்தாமானால் அதை கர்த்தர் செய்கிறார், விலக்கி விடுகிறார். அதாவது அங்கே ஆக்கிரமிப்பாக தீர்க்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். ரோமர் 6:4 வாசிக்கலாம். ரோமர் 6:4 வாசிங்க. இப்போ பாருங்க, அந்த பாவம் கிறிஸ்து உயிர்த்தெழுதல் வல்லமை ஆவியானது பாவத்தை எப்படி போக்குதுன்னு சொல்லி பாருங்க. பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் முந்தினால ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளாகும் ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவோடு கூட அடக்கப்படப்பட்டோம். பாருங்க, கிறிஸ்து மரித்தது உயிர்த்தெழுதலுக்கு அடையாளமாக நாம் என்ன செய்கிறோம்? அந்த உயிர்த்தெழுதல் வல்லமை பெற்றுக்கொள்வதற்காக ஞானஸ்நானம் பெறுகிறோம். அடுத்தது அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவருடைய உயிர்த்தெழுதல் சாயலில் இணைக்கப்பட்டிருப்போம். ஹல்லேலூயா. அவரோட உயிர்த்தெழுதல் போகும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றாங்க. வாசிங்க. அடுத்தது இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக அவருடைய பழைய மனுஷன் அவருடைய சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. இப்போ நம்ம பழைய சரீரம் பழைய ஆதாம் மனுஷன் எங்க இருக்கிறான்? சிலுவையில் இருக்கிறான். எப்படி இருக்கிறான்? எதனால இருக்கிறான்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு சிலுவையிலே மரித்தனால அப்படி உண்டாயிற்று. இப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்ததுனாலே இப்போ நம்ம என்ன செய்யணும்? புது பாடியை பெற்றுக்கொள்கிறோம். நம்ம சரீரத்தை அவர் இப்போ என்ன செய்யலாம்? அதை நம்ம வாசித்தோம் இல்லையா? ரோமர் 8:11 வாசித்தோம் இல்லையா? புரியுது? இந்த காரியம் புரிஞ்சுதா? நம்மளோட ஒரிஜினல் பாடி எங்கே போயிடுச்சு? இயேசு கிறிஸ்துவோட எங்கே போயிட்டு ஞானஸ்நானம் நடக்கும்போது நம்மளோட ஒரிஜினல் பாடி ஆதாமுடைய பாடி எங்கே போயிடுச்சு? இப்போ இயேசு கிறிஸ்துவோட சிலுவைக்கு போயிடுச்சு. அது எப்போ? வெள்ளிக்கிழமை. அதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க. போயிடுச்சு. நாம் விசுவாசிக்கல. ஞாயிற்றுக்கிழமை அந்த பாடி உயிர்த்தெழுது. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதா? அப்போ நம்ம பாடி அதை அட்டாச் ஆனதுனால இப்போ நம்ம என்ன செய்கிறோம்? உயிர்ப்பிக்கப்படுறோம். அதுதான் நம்ம எதில் வாசிக்கிறோம்? ரோமர் 8:11 வாசிக்கிறோம். உயிர்த்தெழுதல் வல்லமை, உயிர்த்தெழுதலுடைய வல்லமையின் ஆவி கிறிஸ்து இயேசுவை மரித்தெழுந்து எழுப்பினது போல உயிர்த்தெழுந்து எழுப்பினது போல நம்முடைய பாவத்துக்கான சரீரத்தையும் கர்த்தர் என்ன செய்கிறார்? உயிர்ப்பிக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ என்ன ஆகுது? நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோட அவர் நமக்காக பாடுபட்டதோட நம்ம விசுவாசித்து அவர் நம்ம காரியத்தை ஒப்படைக்கும் போது அவர் சிலுவையில் மரித்த உடனே நாமும் அதோட பாவத்துக்கிட்டு ஆதாமுடைய பாவத்துடைய சரீரமாகிய அதை சிலுவையில் அறையப்படுகிறோம். திரும்பி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதும் போது அவரோட சேர்ந்து நம்ம என்ன பண்ணுறோம்? பழைய ஆதாம் பாடியை பெறல, புதிய உயிர்ப்பிக்க பாடியை பெறுகிறோம். ஹல்லேலூயா. ஒரு ரெஃப்ரெஷ்டு பாடியை பெற்றுக் கொள்கிறோம், ஒரு ரெனுவல் பாடியை பெற்றுக் கொள்கிறோம், ஒரு புதுப்பித்தலோட பாடியை பெற்றுக் கொள்கிறோம், சரீரத்தை பெற்றுக் கொள்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. அடுத்த வாசிங்க. 6:7 கூட வாசிங்க. மரித்தவன் இப்போ 6 வாசிங்க. நாமே பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு
நம்முடைய பழைய மனுஷனை அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டது. அது வரைக்கும் பார்த்தோம். அடுத்தது 7வது மரித்தவன் பாவத்துக்கு இனி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறான். இப்போ பாடி அங்கே போய் அட்டாச் ஆகி ஏசிஸ் உயிர்த்ததுனால நாம் உயிர்படுத்துறதால இப்போ பாவத்துக்கு நீங்களாக்கி அவன் என்ன செய்யலாம்? விடுதலை பெற்றுக்கிறான். அடுத்தது அவரோடு கூட பிழைத்திருப்போம் என்று நம்புகிறோம். ஹல்லேலூயா. அப்போ கிறிஸ்துவோ உயிர்த்தெழுந்தார்னா நமக்கும் ஒரு உயிர்த்தெழுதல் வாழ்வு உண்டு. ஹல்லேலூயா. ஒரு உயிர்ப்பித்த வாழ்வு உண்டு. ஒரு ரெனுவல் லைஃப் நமக்கு இருக்கு. ஒரு ரெஃப்ரெஷ் லைஃப் நமக்கு இருக்கு. ஒரு நியூ லைஃப் நமக்கு இருக்கு. எப்போ எப்போ அதான் உயிர்ப்பிக்கிறதுனால தான் எல்லாரும் இருப்போம். புது பாடியை நமக்கு கொடுத்துருக்கிறார். இயேசு உயிர்த்தது நமக்கு என்னால் என்ன செய்யுங்க? ஆதாம் பாடியை கொடுக்கல, 2ஆம் ஆதாம் இயேசு பாடியை நமக்கு கொடுத்துருக்கிறார். அந்த பாடியோட தன்மை என்ன? உயிர்த்தெழுந்த பாடியை கொடுத்துருக்கிறார் நமக்கு. அவரோட நமக்கு என்ன செஞ்சிருக்கிறார்? உயிர்த்தெழுந்த சரீரம் கொடுத்துருக்கிறார். இதுல இந்த பாவம் அங்கே கிடையாது. ஆதாம் கொடுத்த சரீரத்தில் என்ன இருந்துச்சு? பாவம் இருந்துச்சு. சிலுவையில் இயேசு அறையப்பட்டோம் ஞானஸ்தானத்தின் மூலமாக. ஆனா கிறிஸ்து இயேசு அந்த சிலுவையில் மரித்த பின்பு உயிரோடு எழுந்துட்டார். அப்ப நாமும் அந்த அடக்கப்பட்ட பாடியோட எழுந்திருக்கப்படுகிறோம். இப்ப எழுந்திருக்க பாடி யாருடையது? யாருடையது? உயிர்த்தெழுந்த இயேசுடையவர். புதுப்பிக்க நம்ம சரீரம் பிணம் மாறிச்சு. மேல போய் சிலுவையில் போய் ரெஃப்ரெஷ் ஆகி புதுப்பிக்கப்பட்ட பாடியா உயிர்த்தெழுதல் இயேசு உயிர்த்தெழும் போது நமக்கும் புதிய சரீரம் கொடுக்கப்பட்டது. ஹல்லேலூயா. அப்ப இருந்து என்ன தெரியுது? இந்த சரீரத்தில் இப்ப என்ன இருக்காது? ஆதாமுடைய பாவம் இருக்காது. அதுதான் சொல்லப்பட்டிருக்கு. மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலாக்கப்பட்டிருக்கிறான். இங்க மரித்தவன் சொன்னது யார் சொன்னது? நாம கிறிஸ்துவோட சிலுவையிலே அறையப்பட்ட வார்த்தையை சொல்றோம். இந்த காரியத்தை இந்த வசனம் பார்த்தீங்கன்னா அதான் புரிஞ்சிருப்பா எல்லாரும். 7 வருஷம் சோத்திரம் உண்டாதாக நமக்கு புது பாடி எப்படி கிடைச்சது? அது எப்படி உயிர்ப்பித்தாச்சு? நம்ம புது பாடி எப்படி கிடைச்சது? இயேசு உயிர்த்தெழுந்தனாலே. ஹல்லேலூயா. அவரோட சிலுவை வெள்ளிக்கிழமை அடக்கம் பண்ணப்பட்டோம். ஞாயிற்றுக்கிழமை அவரோட உயிர்த்தெழுந்தனால நாங்க எழுப்பப்பட்டோம். ஹல்லேலூயா. நமக்கு அந்த புதிய பாடி கொடுக்கப்பட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. ஆகையினாலே நமக்கு சந்தோஷப்படுற ஒரு விஷயம். நமக்கு இப்போ நாம இயேசு உயிர்த்தெழுதல் வல்லமையினாலே, இயேசு உயிர்த்தெழுதல் வல்லமையின் ஆவியினாலே நமக்கு புது சரீரம் கொடுக்கப்பட்டது. ஆதியாகமத்தோட 3ஆம் ஆதாமோட சரீரம் நமக்கு இப்போ இல்லை இல்லை இல்லை. ஹல்லேலூயா. அதுக்கு மாறாக உயிர்ப்பிக்கப்பட்ட உயிர்த்தெழுந்த கர்த்தராகிய இயேசு சரீரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இது சந்தோஷப்படணுமா இல்லையா? இந்த பாடியில் என்ன இருக்காது? பாவம் இருக்காது. அதனால தான் எல்லாரும் என்ன செய்யணும்? ஞானஸ்தானம் பெறுங்க, ஞானஸ்தானம் பெறுங்க, ஞானஸ்தானம் சொல்லணும். ஞானஸ்தானம் பெறாமல் இருந்தால் ஆதாமோட பாடியில் உள்ள பாவங்கள் அங்கே என்ன செய்யும்? இருக்கும். ஞானஸ்தானம் பெற்றதுக்கு அப்புறம் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த பாடியாக இருக்கும். இதில் என்ன இருக்காது? பாவம் இருக்காது. ஹல்லேலூயா. இந்த இந்த சாராம்சத்தை எப்படி சொல்றேன்னா 1 Corinthians 15 20-22 வாசிக்கோங்க. ரோமர் 8:11 வாசிக்கோங்க. அப்புறம் ரோமர் 6:4-8 வரைக்கும் வாசிக்கோங்க. இந்த 3 பகுதியை வாசினா நான் சொன்ன அந்த சாராம்சம் இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. நம்முடைய ஆதாம் பாடி கிறிஸ்துவோட வெள்ளிக்கிழமை அன்றைக்கு மரிக்கப்படுகிறது. கிறிஸ்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தமாய் அவர் உயிர்த்தெழுந்த பாடி நமக்கு கொடுக்கப்படுகிறது. அதனால பாவம் உள்ள ஆதாம் பாடி நமக்கு இல்லாதனால பாவம் நமக்கு இருக்காது. உயிர்ப்பிக்கப்பட்ட உயிர்த்தெழுந்த இயேசு சரீரம் நமக்கு கொடுக்கப்படுகிறது. அதனால இந்த பாவம் இங்கே இந்த சரீரத்தில் இருக்காது, இருக்காது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. அப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன தெரியுமா? இயேசு உயிர்த்தெழுந்த ஆவி நமக்கு புதிய சரீரத்தை கொடுக்குது. புதிய சரீரம் என்ன அர்த்தம்? புதிய சரீரம் என்ன அர்த்தம்? உயிர்ப்பிக்க என்ன அர்த்தம்? நியூ லைஃப். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னங்க? இங்கிலீஷ் என்ன எழுதிக்கணும்? நியூ லைஃப் வித் நியூ பாடி. பாருங்க, அடிச்சு பிறகு நோய் உள்ளாகி ஆக்சிடென்ட் ஆகி சின்ன பிணமாகி கொண்டு ஆப்ரேஷனில் விட்டுட்டா டாக்டர் என்ன பண்ணுவார்? சரி பண்ணி வெளியே வரும்போது பாடி எப்படி இருக்கும்? ஃப்ரெஷ்ஷாக
சரியாக இருக்கும். அப்படிதான் இந்த வேலையில் நமக்கு இப்போ எப்போ நடந்தது? ஆதாம் வழியாவோட பாவம் செஞ்ச நமக்கு இந்த வேலை எங்கே நடந்தது? ஹாஸ்பிட்டல் போல இப்போ எங்கே நடந்தது? இது சிலுவையா தெளிவாக இருக்கிறேன். சிலுவையில் இந்த ஆப்ரேஷன் நடந்தது. என்ன ஆப்ரேஷன் நடந்தது? ஆதாம் பாடி மறிக்கப்பட்டு கல்லறை இயேசு உயிர்த்ததுக்கு அப்புறம் இவங்க என்ன பாடி கிடச்சிச்சு? ஃப்ரெஷ்ஷாக பாடி கொடுத்து ஹாஸ்பிட்டல் போ அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி கிடச்சி. அப்போது அங்கேருந்து வெளியே வர பாடிக்கு என்ன இருக்கும்? அதே நோய் இருக்குமா? புண்ணு இருக்குமா? இருக்காது. அதனால் ஆதாம் பாடியும் அப்படியே என்ன செஞ்சு நம்ம சிலுவையோட அறையப்பட்டதுனால மறுபடியும் இயேசு உயிர்த்தது பாடியை பெற்றுக்கொண்டதுனால அந்த பாவம் இப்போ எங்கே இருக்கிறது? இங்கே இருக்க ஃப்ரெஷ்ஷாக ஒரு நியூ லைஃபாக. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. அப்போ நமக்கு இங்கே புதிய சரீரம் கொடுக்கப்பட்டது. ரெண்டாவது காரியம் பாருங்க, அதே உயிர்த்தல் வல்லமை புதிய சரீரம் கொடுக்கப்பட்டது. நான் இப்போ கோர்வையாக சொல்கிறேன், சிஸ்டமேட்டிக்காக சொல்கிறேன். இப்போ நமக்கு புதிய சரீரம் கொடுக்கப்பட்டதுனால நமக்கு ஒரு நியூ பார்ன் லைஃப் உண்டாயிடுச்சு. ஃபஸ்ட்டு சொன்னது நியூ லைஃப் சொன்னேன். இப்போ என்னது? நியூ பார்ன் லைஃப்னா ஒரு குழந்தை போல பிறந்திருக்கீங்க. புதிய சரீரம் இப்போ என்னவா இருக்குது? அப்படி முத்தின மெச்சூரிட்டி சரீரம் இல்லை. எப்படி இருக்கிறது? ஒரு குழந்தை போல, ஒரு நியூ பார்ன் பேபி போல நமக்கு அந்த சரீரம் கொடுக்கப்பட்டு. வாசிக்கலாம் 1 பேதுரு 1:4 வாசிங்க. 1 பேதுரு 1:4. 1 பேதுரு 1:4. கிறிஸ்து உயிர்த்தெழுந்தனாலே நமக்கு ஒரு நியூ பார்ன் லைஃப் கொடுக்கப்படுகிறது. வாசிக்கலாம். முதல்ல லைஃப் பார்த்தோம், ஒரு புதிய ஒரு வாழ்க்கையை பார்த்தோம், ஒரு ஆரம்பம் பார்த்தோம். இப்போ அது குழந்தை மூலமாக ஆரம்பிக்கு ஒரு புதிய ஜனனம் நமக்கு உண்டாயிருக்குது. புதிய ஒரு காரியம் ஜெனிப்பிக்கப்படுகிறது. ஒரு புதிய பார்ன் பேபியாக நம்ம இருக்கிறோம் என்கிறதே கிறிஸ்து உயிர்த்தது நமக்கு காட்டுது என்கிறதை இங்கே பார்க்கிறோம். வாசிக்கலாம். இயேசு கிறிஸ்து எல்லா வார்த்தையும் புரிஞ்சுக்கணும். நான் சொல்றது எல்லாம் டயலாக் இருக்கும். மரித்தொழுந்து இயேசு கிறிஸ்து எழுந்தனாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்துக்கு ஏதுவாக ஜீவன நம்பிக்கை உண்டாகும்படிக்கு தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். ஹல்லேலூயா. ஜெனிப்பித்தார் என்ன? மறுபடியும் கன்சீவாக இருக்கணும் அர்த்தம். மறுபடியும் பிறப்பிக்கப்பட்டதுன்னு அர்த்தம். இன்னொரு ஜென்மத்தை நமக்கு, அதாவது புது ஜென்மத்தை நமக்கு கொடுத்துருக்காங்க. இது எப்படி உண்டாச்சு? இயேசு கிறிஸ்துவோட உயிர்த்தெழுதனால நமக்கு பழைய பாடி சிலுவையில் அறையப்பட்டு இயேசு உயிர்த்தெழுந்த பாடி நம்ம கொடுக்கப்பட்டு ஒரு புதிய ஜெனிப்பித்த நமக்கு உண்டாயிருக்கு. ஒரு நியூ பார்ன் லைஃப் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கிறிஸ்து உயிர்த்தெழுந்த வல்லமையின் ஆவி நம்மளை ஒரு புது பிறப்பினை கொடுத்திருக்கிறது. கிறிஸ்து உயிர்த்தெழுந்த வல்லமை ஆவி நமக்கு புதிய ஒரு நியூ பார்ன் லைஃபை கொடுத்திருக்கிறது. கிறிஸ்து உயிர்த்தெழுந்த வல்லமையின் ஆவி நமக்கு ஒரு புதிய பிறப்பை கொடுத்து ஒரு புதிய ஆரம்பத்தை நமக்கு கொடுக்கிறது. இது தேவ பிள்ளைகள் கிறிஸ்து உயிர்த்ததுக்கு அப்புறம் நமக்கு உண்டான ஒரு ஆசீர்வாதமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். நான் ஆரம்பத்தில் சொன்னேன், கிறிஸ்து உயிர்த்தெழுந்த விசுவாசிக்கிறாயான்னு மரியாதை கேட்டப்பதான் உங்களுக்கு கர்த்தர் நான் கேட்கிறார். கிறிஸ்து உயிர்த்தெழுந்த விசுவாசித்தானால் உங்கள் பழைய பாடி போய் என்ன செய்யும்? உங்களுக்கு இயேசுவோட எழுந்த புது பாடி உங்களுக்கு கிடைக்கும். அந்த பாடியானது கிறிஸ்து மயக்கத்து உயிர்த்தெழுந்தனாலே நியூ பார்ன் பேபியாக என்ன கிடைக்காது? கிடைக்கும். புதுசாக ஜெனிப்பித்த ஒரு ஜென்ம குழந்தையா நீங்க என்ன செய்யலாம்? வாழ ஆரம்பிக்கலாம். அதனால நியூ பார்ன் லைஃப் கிடைக்கும். இதெல்லாம் எப்போ உண்டாகும்? இயேசு உயிர்த்தெழுந்த என்ன செய்யணும்? நீங்க விசுவாசிக்கும் போதுதான் இந்த புது லைஃப், புது பாடி, புது நியூ பார்ன் பேபி, புது நியூ பார்ன் லைஃப் விசுவாசிகளுக்கு நடக்க. விசுவாசிகளுக்கு என்ன உண்டாகும்? ஒரு பழைய பாடி, ஆதாமோட பழைய பாடி இயேசு அடக்கம் பண்ணப்பட்டு இயேசு உயிர்த்தெழுந்தோட புது பாடி எனக்கு கொடுக்கப்படும். அதான் புது லைஃப் அவனுக்கு கொடுக்கப்படும். அடுத்தது புதிய ஒரு பார்ன் லைஃப் அவனுக்கு கொடுக்கப்படும். புதிய பிறப்பில் ஒரு லைஃப் கொடுக்கப்படும். அப்படின்னு இந்த பார்ன் லைஃபுக்கும் நியூ லைஃபுக்கு என்ன தெரியுமா? நியூ லைஃபுக்கும் நியூ பார்ன் லைஃபுக்கு என்ன அப்படின்னா, இந்த பழைய ரிலேஷன்ஷிப் அவங்க வராது. இதில் வராது, நியூ பார்ன் லைஃப்பில் வராது. புரியுதா? பாவம் அதோட மறைஞ்சு நியூ லைஃப்பில் மறைஞ்சு போயிடும். பழைய ரிலேஷன்ஷிப் தான் வந்தாங்கிட்டு மறுபடியும் நம்ம அழுக்காய்க்க கூடாது இல்லையா? அதனால கத்திரி செய்ய புதுசாக அவன் இறக்கு தாண்டி செய்கிற ஜெயிப்பிக்கிறார். புதிய பானம் நம்ம கொடுக்குறார். பதியெல்லாம் நமக்கு என்ன ஆயிரும்? கட்டாயம். இனிமேல் இப்போ தகப்பன் இப்போ யாராக மாறிடுறாங்க?
ஜென்ம சுவாபம் போய் இனி நம்ம என்ன செய்யறோம்? இயேசு கிறிஸ்து பிறந்தனால இனி நம்ம தகப்பன் யாருன்னு பேரு? இயேசு கிறிஸ்து. ஹalleluya. இதுதான் நியூ பார்ன் லைஃப். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து நம்ம தகப்பனா மாறுகிறார். நம்ம சரீரத்துக்கு அவரே அடைக்கலமா இருக்கிறார். நம்ம சரீரத்துக்கு அவரே பொறுப்பு. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தமா குறிப்பிட்ட நம்ம சரீரம் ஒரு புது ஜெனிப்பத்தை நம்ம புது பார்ன் லைஃப் கொண்டு வந்தனாலே இனி அவர் தான் நமக்கு தகப்பனா இருக்கிறார். பெற்றோர்கள் பெற்றது ஆதாம் வழியே வந்த ஒரு குழந்தையை தான் பெற்றுட்டாங்க. அது இயேசு சுட சிலுவையில் அறையப்படுகிறோம் ஞானசானம். அப்புறம் இயேசு உயிர்த்தெழுந்தும் போது அவரோட உயிர்த்தெழு வல்லமை ஆவியானது ஒரு புது பாடியை கொடுத்து ஒரு புது குழந்தையை போல நம்ம உருவாக்கணும். நியூ பார்ன் லைஃப் ஆகணும். இப்போ அந்த பாடியை கொடுத்தாலே தகப்பனா ஆதாம் வழியா கொடுத்த பெற்றோர் தகப்பனா யார் தகப்பனுக்கும்? இந்த பாடியை கொடுத்தது யாரு? குழந்தை போல நம்ம ஜெனித்தது யாரு? இப்போ இயேசு கிறிஸ்து. அப்ப இனி யார் தகப்பனாவா? இயேசு தகப்பனா. ஹalleluya. எத்தனை சந்தோஷம் ஆகிறால. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த வல்லமை ஆவி நமக்கு ஒரு நியூ லைஃபை கொண்டு வந்தது. சிலுவையின் மூலமாய் அவருடைய உயிர்த்தெழுந்த மூலமாய் படையாளம் அடக்கம் பண்ணப்பட்டு மறிக்கப்பட்டு இரண்டாமாக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த மூலமாய் நமக்கு புதிய பாடி கொடுக்கப்பட்டது, புது லைஃப் கொடுக்கப்பட்டது. இரண்டாவது கிறிஸ்து இயேசு உயிர்த்தெழுந்த வல்லமை ஆவினாலே நமக்கு ஒரு புதிய ஜெனிப்பித்தல் உண்டாயிடுச்சு, ஒரு ஜென்மம் உண்டாயிடுச்சு. இனி இயேசு கிறிஸ்து தகப்பனா இருக்கிறார். காரணம் அவர் நம்ம ஜெனிப்பித்திருக்கிறார். நியூ பார்ன் லைஃபை இங்கே நமக்கு கொடுக்குறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகுது. மூணாவது பாருங்க, இப்போ புது பேபி பிறந்துச்சுங்க. ஃபர்ஸ்ட் என்னது? ஒரு புது பாடி கொடுக்கப்பட்டது. அந்த பாடி இப்போ என்னவா இருக்கு? இயேசு கிறிஸ்துவாக ஒரு குழந்தையா இருக்கு. இயேசு கிறிஸ்து தகப்பனா இருக்கிறார். இப்போ இந்த பாடிக்கு என்ன வேணும்? பேர் வேணுமா? சரி, நல்லதுதான். சாப்பாடு வேணும். அதான் இயேசு கொடுப்பாரு. இந்த பாடி இப்போ என்னவா இருக்குது? நிர்வாணமா. நீங்க என்ன வேணுமோ? என்ன வேணும்? ட்ரெஸ் வேணும். வாசிக்கலாம். எபேசியர் 4 அதிகாரம் 22-23. என்ன ட்ரெஸ் உங்களுக்கு வேணும் பாருங்க. கிறிஸ்து உயிர்த்தெழுந்த ஆவியோடைய அந்த புதிய வஸ்திரத்தை தத்துக்கணும். பழைய வஸ்திரத்தை தத்துக்கூடாது. இயேசு உயிர்த்தெழுந்தோடு பிறந்த நாம், இயேசு உயிர்த்தெழுந்த மூலமாய் புதுசாக ஜென்மிக்கப்பட்ட நாம், நியூ பார்ன் லைஃப் அடைந்த நாம், ட்ரெஸ் மட்டும் ஆதார் ட்ரெஸ்ஸாக இருக்கலாமா? ட்ரெஸ் என்ன இருக்கணும்? இயேசுவோட அந்த ஒளி நீதியோட பசுத்தோட ட்ரெஸ்ஸாக இருக்கணும். ஸோ பாடியெல்லாம் புதுசு, புது ஜென்மம் எல்லாம் புதுசு, ட்ரெஸ்ஸோ பழசு. அப்படி இருக்கலாமா? இருக்கக்கூடாது. அது எப்படிப்பட்ட ட்ரெஸ் வாசிங்க. எபேசியர் 4:22-23 வாசிங்க. மோசப்போக்கு இச்சைகளாக கெட்டு போகப்படக்கூடிய பழைய மனுஷனை களைந்து போட்டு அந்த ட்ரெஸ்ஸை கழட்டுங்க. பழைய ட்ரெஸ்ஸை கழட்டுங்க. மோசம் போகக்கூடிய இச்சை போகக்கூடிய கெட்டு போகக்கூடிய அந்த மனுஷன் ட்ரெஸ்ஸை கழட்டுங்க. பாடி புதுசு, நியூ பார்ன் லைஃப் புதுசு, புதுசா ஜென்மிச்சு இருக்கிறோம், நியூ பார்ன் இருக்கிறோம். ட்ரெஸ் மட்டும் பழசு. அந்த ட்ரெஸ் என்னவா செய்ய தெரியுமா? ட்ரெஸ் சும்மா இல்லை. ட்ரெஸ் என்ன செய்ய தெரியுமா? மோசம் போகிற இச்சையோட கெட்டு போகிற ஒரு காரியமா அதை களைந்து போட்டு அல்லேலூயா ஜெனிப்பிக்கப்பட்ட இயேசு உயிர்த்தெழுந்த ஆவியோட புதிதாவியோடு மெய்யான நீதியும் பரிசுத்தத்தையும் தேவனுடைய சாயலாக, ஆதாம் சாயல் அல்ல. இங்கே 3ஆவது பாவம் பண்ணது ஆதாம் சாயல் அல்ல. உயிர்த்தெழுந்த 2ஆவது இயேசு சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட ஜென்மிக்கப்பட்ட புதிய மனுஷனை தெரிந்து கொள்ளுங்க. ஹalleluya. புது ட்ரெஸ்ஸை போடுங்க. பழைய ட்ரெஸ்ஸை கழட்டி போட்டு புது ட்ரெஸ்ஸை மாட்டுங்க. இந்த பழைய ட்ரெஸ்ஸுன்னா என்னங்க? மோசம் போக்குற கெட்டு போகிற அந்த வாசம் பண்ணி வாசிங்க. அந்தபடியே முந்தைய நடக்கக்கூடிய மோசம் போக்குகிற இச்சைகளாலே கெட்டு போகிற பாருங்க. என்ன பாயிண்ட்? மோசம் போகிற இச்சைகளால கெட்டு போகிற பழைய மனுஷன் ஆதாமுடைய ட்ரெஸ் கலந்து போடுங்க அப்படின்னு சொல்றாங்க. மோசம் போக்குகிற இச்சைகளாலே கெட்டு போகிற. அப்போ பாருங்க, மோசம் செய்கின்ற அந்த இச்சைகள் மனுஷன் வளர்க்குமா? வளர்க்காது. என்ன செய்யுது? கெட்டு போச்சு. அந்த ட்ரெஸ்ஸை கொண்டு
அந்த ட்ரெஸ்ஸு கொடுத்துற ஆதாம் மனுஷனுடைய ட்ரெஸ்ஸை நீங்கள் போடாதீங்க. இதெல்லாம் என்ன நினைக்கிறீங்க? ஆதியாகமம் வாங்க, ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம். இந்த ட்ரெஸ்ஸு என்ன நினைக்கிறீங்க? அந்த ட்ரெஸ்ஸு ஆதியாகமம் 3ல் ஒரு 7 விதமான பாவங்கள் உண்டாயிடுச்சு. பழைய மனுஷனுடைய ட்ரெஸ்ஸில் 7 பாவங்கள் உண்டாயிருக்கு. அது மாம்சக்குரிய ட்ரெஸ்ஸாக, ஆவிக்குரிய ட்ரெஸ்ஸாக, புதிதான ஆவிக்குரிய வஸ்திரமாகிய கிறிஸ்துவுக்கு சிருஷ்டிக்கப்பட்ட நீதியும் பரிசுத்தரும் கிறிஸ்துவுக்கு சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனுடைய என்ன செய்யுங்க? புதிய மனுஷனை தரித்து கொள்க போடப்பட்டது. இங்கே அப்போ பழைய மனுஷனுடைய தரித்திரம், பழைய மனுஷனுடைய ட்ரெஸ்ஸில் என்னமா இருந்துச்சு அப்படின்னா, இங்கே பாருங்க, 7 பாவம் ஆதியாகமம் 3ல் உண்டாயிடுச்சு. ஃபர்ஸ்ட் பாவம் என்ன தெரியுமா? சாத்தானோட பேசுகிறது. தோட்டத்தில் தேவன் பேசிட்டு இருக்காரு தானே, உனக்கு வேண்டிய கொடுத்துட்டு இருக்காரு தானே. அப்புறம் அங்கே என்ன ஜன்ன வேலையை பார்த்து சாத்தானோட பேசுகிற வேலை? நீ நிறைய பேர் அப்படின்னா இயேசுன்னு பேசுவாங்க, சாத்தானோடய பேசுகிறாங்க. சாத்தானுடைய காரியங்களில் பேசி கொண்டிருக்கிறாங்க, சாத்தான பேசியில் ஈடுபடுறாங்க, சாத்தானுடைய உலாயம் கொண்டிருக்கிறாங்க. தேவா சாத்தானோட சத்தத்தை கேட்டார். கேட்டு ஓடிய போயிருக்கணும். நான் தேவ சத்தத்தை கேட்க மாட்டேன்னு போயிருக்கணும். ஸோ முதல் பாவம் சாத்தானுடைய இடைப்பட்டார். 2வது கீழ்ப்படியாமை, தேவனுக்கு கீழ்ப்படியாமை. யார் கீழ்ப்படிஞ்சாங்க? சாத்தானுக்கு கீழ்ப்படிஞ்சாங்க. அப்போ தேவனுக்கு கீழ்ப்படியாமை அங்கே காமித்தார்கள். இது 2வது பாவம். ஃபர்ஸ்ட் பாவம் சாத்தானோட பேசுறது, 2வது கீழ்ப்படியாமை அங்கே உண்டாக்குனார்கள் ஆதாம் ஏவாள். 3வது அந்த கனியை புசி கூட சொன்ன கனியை இச்சையாக இருந்து அதை செஞ்சார்கள், சாப்பிட்டார்கள். 3வது அவங்க என்ன இருந்துச்சு? பாவம் இச்சை இருந்துச்சு. எதை கரெக்டாக இருந்தோம் நல்லா இருந்த பார்த்தா என்ன செய்யணும்? உடனே சாப்பிட்டு பசிச்சாதான் சாப்பிடும். பார்க்க அழகாக இருக்கு, சாப்பிட்டா அது இருக்குது இச்சை. அது ஆறாம் செஞ்ச 3வது பாவம், 3ஆம் அதிகாரம். இச்சையாக சாப்பிடும். பசிச்சுன்னா சாப்பிடலாம். கர்த்தர் சாப்பிடக்கூடாது, உங்களுக்கு நல்லா இருக்கு, பார்க்க அழகாக இருக்குன்னு சொல்லி இச்சையாக போய் சாப்பிட்டுட்டு அவ்வளோ தீபாவளி பண்ணாலும் பார்த்துக்கிட்டு சாமி எல்லாம் பண்ணி இச்சையாகி கடைசி மோசம் போய் இச்சை மேலே மோசம் போக்கி இச்சையாகி கெட்டு போகிற மனுஷனை தடுத்து கொள்ளாது. என்ன வேறு மோசம் சோத்துறோம். 3வது பாவம் அங்கே என்ன உண்டாச்சுன்னா இச்சை உண்டாகிறத பார்க்குறோம். 4வது காரியம் பாருங்க. 4வது அவன் தன் பாவம் பண்ணி தன்னை ஒழித்து கொண்டான். பாவத்தை பண்ணி தன்னை என்ன செஞ்சான்? ஒழித்து கொண்டான். 3ஆம் வசனம், அதை 3வது மட்டும் வாசிங்க. 8 வாசிங்க. தேவனுடைய சன்னதிக்கு விலகி தோட்டத்துக்குள்ளே தன்னை மறைத்து கொண்டார்கள். பாவம் பண்ணா மறைச்சிடுவாங்க. அப்போ பாவம் 4வது வந்து ஆதாம் போற பாவத்தை மறைத்தனோ என்று கேட்கிறார். பாவத்தை என்ன செஞ்சாங்க? மறைச்சிட்டாங்க. 4வது பாவம் பாவத்தை மறைக்கிற பழக்கம். 5வது காரியம் தேவனுடைய பசங்க சோத்திரம் மகிமை உண்டாதாக. 5வது காரியம் அஞ்சாவது பாவம் என்ன உண்டாயிட்டு அப்படின்னா, ஒரு வாக்குவாதம் உண்டாயிட்டு தேவனோட. வாசிக்கலாம். அதற்கு தேவரி வாசிங்க. 10வது வசனம் வாசிங்க. அப்பொழுது வாசிங்க. அதுக்கு கனியை புசித்தாருன்னா என்ன போய் சொல்லிருக்கணும்? கனியை புசித்தாருன்னா என்ன சொல்லிருக்கணும்? எஸ் நோ, ஆமா சாப்பிட்டேன் இல்லை அப்படின்னு சொல்லி என்ன போய் சொன்னார் பாருங்க. வாசிக்கலாம். என்னோடு இருக்கும்படி தேவனே தந்த ஸ்திரியானவள். இப்ப தேவன் என்ன செய்றாங்க? குற்றஞ்சாட்டுறாங்க. குற்றஞ்சாட்டுற பழக்கம் எங்க வருது? பழைய கெட்டுப்போற மனுஷனுடைய ஆதாம் வாழ்க்கையில வருது. குற்றச்சாட்டுறாங்க. யாரை குற்றச்சாட்டுறாங்க? தேவனுக்கு விரோதமா, தேவனே எனக்கு துணையா இருக்க முடியாது, நீ கொடுத்த ஸ்திரியானவள் அப்படின்னா நீ கொடுத்ததுனால தான் ரொம்ப போச்சு அப்படிங்கிற மாதிரி.
இன்டெரக்டா தேவன் அங்கே குறை சொல்றார். அடுத்தது பாருங்க. இந்த ஸ்திரீயானவள் நிச்சயத்தின் கனியை எனக்கு கொடுத்தாள். இப்போ அவ மேலையும் பழிய போடுறான். யார் மேலையும்? மனைவி மேல. அப்ப தேவன் கொடுத்த ஸ்திரீன்னு சொல்லி தேவன் மேல குற்றச்சாட்டுங்க. அந்த ஸ்திரீ எனக்கு கனியை கொடுத்தான்னு சொல்லி என் மேல தப்பு கிடையாது, ஸ்திரீ தப்பு, அவ மேலேயும் செய்றாங்க. இப்படி தேவனுடைய ஒரு வாக்குவாதம் பண்ணவளாய் அங்கே ஆதாம் காணப்பட்டார். கனியை புசித்தேன்னா எஸ்னோன்னு சொல்லி விடுறேன். அப்புறம் அவங்க வந்து தேவையில்லாமல் என்ன செய்கிறாங்க? அவங்க வாக்குவாதத்தை அங்கே காண்பித்தார். தயவுசெய்து ஞாபகம் வச்சுக்கோங்க, வாக்குவாதங்கள் தர்க்கங்கள் பழைய ஆதாமுடைய பாவங்களாம். அந்த ட்ரெஸ்ஸை நம்ம போடக்கூடாது, அதை நம்ம களைந்து போட வேண்டும். வாக்குவாதம் தர்க்கங்கள் வந்தாலே போச்சு, கத்தரங்க எரிச்சல் ஆகிடுவார். அண்ணன் தம்பிக்குள்ள வாக்குவாதம் தர்க்கங்கள் வரக்கூடாது, புரிஞ்சுக்கோங்க. அண்ணன் தம்பிக்குள்ள வாக்குவாதம் தர்க்கங்கள் வரக்கூடாது. வந்துச்சுன்னா அது பழைய ஆதாமுடைய ட்ரெஸ்ஸா, பழைய ஆதாமுடைய நடவடிக்கை, பழைய ஆதாமுடைய ஆக்டிவிட்டியா, அந்த ட்ரெஸ்ஸை நீங்கள் போடக்கூடாது. நீங்கள் கிறிஸ்துவில் புதுப்பிக்கப்பட்ட புதிய உயிர்த்தலுடைய அந்த பான் பேபியோட ட்ரெஸ், நீதி பரிசுத்தமும் புதிய மனுஷன் தடுத்து கொண்ட அந்த ட்ரெஸ்ஸை தான் நீங்கள் போடணும். ஆனால் நீங்களோ என்ன செய்றீங்க? பழைய 3ஆம் அதிகாரத்தோட ஆதாமுடைய ட்ரெஸ்ஸை போடுறீங்க. அந்த ட்ரெஸ் என்ன? வாக்குவாதம் பண்ணக்கூடியவது. ஆண்டவரே, நீ எனக்கு துணையா இருக்க முடியாது கொடுத்த இந்த ஸ்ரீயானவள் அப்படின்னு ஆண்டவர் வந்து ஒரு குறை சொல்றார், குற்றச்சாட்டு, வாக்குவாதம் பண்ற. அடுத்தது அந்த ஸ்திரீயை பூசிக்க கொடுத்தார். இவன் திங்கனையா அவ தான் கொடுத்தான். பொறுப்பு யாரு? இது பொறுப்பு யாரு? ஸ்திரீனே இவர் நியாயம் பேசுறார். யார்கிட்ட பேசுறார்? அந்த ஸ்திரீ என்ன சொல்றதுமா, நான் கூட அதை சாப்பிடல, சாத்தான என்னை வஞ்சித்தது அப்படின்றார். பாருங்க எப்படி இப்படி மாற்றி மாற்றி வாக்குவாதங்கள் குற்றம் சாட்டுறது. இதை பாருங்க, நம்ம இன்னைக்கு வாக்குவாதங்கள் பண்ணுறது, குற்றம் சாட்டுறது, இதெல்லாம் நம்ம சுத்தமாக ஆதாமுடைய ட்ரெஸ்ஸாம். இன்னைக்கு இயேசு சுவிக்கிறது நன்னாலே அவருடைய நீதி பசுத்துங்கள அந்த வஸ்திரத்தை தரிச்சு கொடுங்க. புதிய பான்பேபிக்கு நம்ம போட வேண்டிய என்ன? பழைய ஆதாமோட ட்ரெஸ்ஸா? இல்லையே. அந்த மனுஷன் தான் அந்த ட்ரெஸ்ஸோட சேர்ந்து என்ன செஞ்சிட்டோம்? சிலுவையில் இயேசுவோட அழைஞ்சிட்டோமே. இப்போ உயிர்த்தது இயேசுவோட ட்ரெஸ் என்ன? நீதி பசுத்துவம், புதிய மனுஷனாக ஆகிய உடலாகிய புதிய மனுஷனை சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். அந்த ட்ரெஸ்ஸை போடணும். பாருங்க, லைஃபும் புதுசு. அடுத்தது நியூ பார்ன் லைஃபும் புதுசு, நியூ பார்ன் பேபி கூட லைஃபும் புதுசு. அந்த ட்ரெஸ்ஸோ பழைய 3ஆம் அதிகாரம் 6ஆமுடைய ட்ரெஸ். அது அந்த ட்ரெஸ் என்னென்னு 7 விதமான ட்ரெஸ் சொல்லிட்டு இருக்கேன். அப்புறம் பார்த்துக்கோங்க, நீங்கள் கேட்டுக்கோங்க. 7 ட்ரெஸ், அதாவது அந்த ட்ரெஸ்ஸில் 7 விதமான பாயிண்ட் இருக்குது. என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஆதியாகமத்தில் 3ஆம் அதிகாரத்தில் அந்த ஆதியாகமத்தின் ஒரு காரியங்கள் எப்படி விளக்கப்படுது, அந்த ட்ரெஸ் எப்படி விளக்கப்படுதுன்னா, சாத்தானுக்கு சத்தத்தை கேட்டான். அது முதல் பாவம் உண்டாயிட்டு. ரெண்டாவது பாவம் என்னன்னா, சாத்தானு கீழ்ப்படி தான் தேவனுக்கு கீழ்ப்படியவில்லை, கீழ்ப்படியாமே அங்கே உண்டாயிட்டு. 3வது அந்த கனியை இச்சை அங்கே உண்டாயிட்டு. 4வது பாவத்து பயந்து தேவனை சேர்ந்து விலகி தன்னை மறைத்து கொண்டான். 4வது 5வது பாவம் என்ன உண்டாயிடுச்சு? தேவனோட தர்க்கம் பண்ணினான், வாக்குவாதம் பண்ணினாங்க. 2 பேரும் குற்றம் சாட்டினாங்க, தேவனையும் குற்றம் சாட்டினாங்க, அந்த ஸ்திரீயும் குற்றம் சாட்டினாங்க. இது 5வது பாயிண்ட். 6வது பாயிண்ட், அந்த ஸ்திரீயும் அவளை செஞ்சாங்க, இன்னொருத்தரை குற்றம் சாட்டினார்கள். தேவவசம் சோத்திரம் உண்டாதாக. அப்புறம் பாயிண்ட் தன்னை ஒழித்து கொண்டார். இப்படி 7 விதமான ஒரு பாவங்கள் ஆதாம் மரித்த ஆதாமுக்குள்ளே இருந்தது என்று சொல்லி பார்க்கணும். இதெல்லாம் நமக்கு உண்டாயிருந்தா பழைய ட்ரெஸ்ன்னு அர்த்தம். புது ட்ரெஸ்ஸில் அப்படி கிடையாது. பழைய ட்ரெஸ்ஸில் என்ன இருக்கும்? இந்த சாத்தானோட பேசுறது, கீழ்ப்படியாமை, இச்சித்தல், பாவம் செய்ய வைத்தல், அப்புறம் பாவத்தை ஒழித்து வைத்தல். யோகு சொல்றாரு, ஆதாமோட பாவத்தை ஒழித்து வைத்தனும் அப்படி கேட்கிறார். பாவத்தை ஒழித்து வைத்தல், தேவ சன்னை விட்டு விலகுதல், தேவனை விரோதமாக பேசுதல், பிறரை குற்றச்சாட்டுதல். இந்த 7ம் எங்க இருக்குது? ஆதியாகமத்தில் உண்டான பாவங்கள். அது வந்து ஆதாமுடைய பழைய மோசம் போக்குற இச்சைகளை கெட்டு போகிறோடைய உடையாளம். அதை கலைந்து போடுங்கன்னு சொல்லி எபேசியர் 4 பார்க்குறோம். கலைந்து போட்டு சும்மா நிர்மாணம் இருக்க முடியுமா? கலைந்து போட்டு வாசிங்க, 2 வருஷம் வாசிங்க. எபேசியர் 4ஆம் அதிகாரம், எபேசியர் 4ஆம் அதிகாரம் 22-23 அந்தபடியே நடக்கக்கூடிய மோசம் போகும்
முந்தின நடக்கக்கூடிய, அதாவது ஆதியாகமம் 3 பார்த்தோம். இப்போ முந்தின நடக்கக்கூடிய அந்த மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனுடைய களைந்து போடுங்க. அந்த ட்ரெஸ் அவுத்து போடுங்க. அவ்வளவுதான். அவுத்து போட்டு எப்படி நிற்கணும்? அப்படி நிற்க முடியுமா? புது ட்ரெஸ் மாற்றி ஆகணும். புது நியூ பார்ன் பேபியில் மாற்றி ஆகணும். அதுக்கு என்ன ட்ரெஸ் போடலாம்? புதிதான இயேசு சுவித்த ஆவி உள்ளவர்களாய் மெய்யான நீதியும் பரிசுத்தமும் தேவனுடைய சாயலாக உயிர்த்தெழுந்த இயேசுவோட சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷன் தெரிந்துக்கொள்ள. ஹalleluya. பழைய ஆதாம், அதாவது நியூ பார்ன் பேபியா இயேசு சுவித்தவர்களாக நம்ம புதுப்பிக்க ஜென்மிக்கப்பட்டிருக்கோம். 1 பேதுரு வாசித்தோம். அந்த ஜென்மிக்கப்பட்ட அந்த பேபிக்கு ட்ரெஸ் என்னவோ பழைய 3ஆம் அதிகாரத்து ஆதாம் ட்ரெஸ் போட்டுட்டு இருக்கோம். இயேசுவோட பிறந்திருக்கிறோம், இயேசுவோட உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறோம், இயேசுவோட பிறந்திருக்கிறோம். 3 பாயிண்ட். இயேசுவோட உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறோம், இயேசுவோட பிறப்பிக்கப்பட்டிருக்கிறோம், இயேசுவோட உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறோம், ஒரு நியூ லைஃப் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். இயேசுவோட பிறப்பிக்கப்பட்டிருக்கோம்னா ஒரு நியூ பாண்ட் லைஃப் பெற்றிருக்கிறோம். இப்போ இதுக்கு பாண்ட் லைஃப் பிறந்த பேபிக்கு ட்ரெஸ்ஸு ஆதியாகமத்தில் உள்ள அந்த 3ஆவது ஆதாம் ட்ரெஸ்ஸை போட்டுருக்கோம். தயவுசெய்து அதை கலந்து போட்டுருங்க. புது குழந்தைக்கு ஏற்ற மாதிரி போடுறோம். ஆண் பிள்ளைக்கே நம்ம ஒரு வேறு ட்ரெஸ் போடுறோம், பெண் பிள்ளைக்கே வேறு போடுறோம். இப்படி நம்ம ஜென்டர்லேயே ஒரு வித்தியாசம் காட்டுறோம். ஆனால் கிறிஸ்துவுக்குள் பிறந்த பிள்ளைக்கு நம்ம என்ன வித்தியாசம் காட்டுறோம்? குழந்தையோ புதுசு, ட்ரெஸ்ஸோ பழசு. அதே வாக்குவாதங்கள் ஞானஸ்தானம் முன்னாடி எப்படி இருந்துச்சோ அதே தான் இப்போ இருக்கு. பிறக்கும் போது என்ன வாக்குவாதங்களோ அதே இப்போ இருக்கு. ஆபிரகாம் சொன்னார், லோத், உனக்கு எனக்கு இன்னைக்கு வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர், நீ இப்படி போ, நான் இப்படி போ அப்படின்னா. சகோதரர் தயவுசெய்து சரிங்க, வாக்குவாதம் பண்ணக்கூடாது, அன்பு இருக்கணும். வாக்குவாதம் வருதுன்னா சரி நீ இதை வச்சுக்க அப்படின்னு விட்டு கொடுத்துட்டு இருக்கணும். ஆபிரகாம் செய்தான், வாக்குவாதம் கொண்டு வரல. ஏன்னா வாக்குவாதம் கொண்டு வந்தா யாரோட ட்ரெஸ்ஸு? ஆதாமுடைய ட்ரெஸ்ஸு, ஜெருமி போட்ட இயேசுவோட ட்ரெஸ் இல்லை. புரிஞ்சுக்கோங்க. வாக்குவாதம் பண்ணாதீங்க. வசனம் வாசிக்கலாம். அதாவது வாக்குவாதம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தீத்து 3ஆம் அதிகாரம் 3:9 வாசிங்க. 22 Corinthians 12:20 வாசிங்க. எடுத்து வச்சுக்கோ, வேகமாக வாசிங்க. தீத்து 3:9. புத்தியீனமான தர்க்கங்களையும் வம்ச வரலாறையும் சண்டைகளையும் நியாயப்பிரமாணத்தை குறித்து உண்டான வாக்குவாதங்களையும் விலக்கு. இந்த வம்ச வரலாறு வேணாங்க. நான் அந்த ஊரில் அப்படி இருந்தேன், நான் இந்த ஊரில் இப்படி இருந்தேன். தீத்து 3:9. நான் அப்படி இருந்தேன், நீ இப்படி இருந்தேன். ஐயோ, இந்த மாதிரி இதெல்லாம் ராங் ரூட்டுங்க. இதெல்லாம் ராங் ரூட். வம்சம் நம்ம ஆதியாகமம் நம்மளோட வம்சோட உச்சை எங்கே படிக்குங்க? மேக்சிமம் நம்மளோட வம்சம் எங்கே படிக்கும்? கரெக்டாக சொல்லுங்க. ஆதாரோட பேர் நிற்க போகுதுல்ல, அந்த வம்சம் நமக்கு வேணும். இயேசு வீட்டோட வம்சம் நமக்கு வேணும். ஹalleluya. அதுக்கு தான் நம்ம போயிட்டு இருக்கோம். இந்த வம்ச வரலாறு வேண்டாம், தர்க்கம் வேண்டாம், ஆதாம் மாதிரி வாக்குவாதம் வேண்டாம், விலக்கு அப்படின்ற தீர்த்துட்ட. இந்த பேச்சுக்கு இடம் கொடுக்காதுங்கிற. அடுத்த வாசிக்க பாருங்க. வாசி 2 Corinthians 12:20. அப்படியே ஒருத்தர் 1 Corinthians 3:3 எடுத்து வச்சுக்கோங்க. வாசிங்க. உங்களை என் மனதின்படி இருக்கிறவர்களாக காணாமலும் நானும் உங்கள் மனதின்படி இருக்கிறவனாக காணப்படாமலும் இருப்பேனோ என்றும் குரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், வைராக்கியங்கள், வாக்குவாதங்கள், புறங்கூறுதல். இந்த ஸ்திரீ தான் அப்படி பண்ணா. இந்த சாதாரண பண்ணி புறங்கூறுதல். உனக்கே போச்சு அறிவு. போர் சொல்லுதல், இருமாப்பு, கலகங்கள் ஆகிய இவைகள் உங்களுக்குள்ளே உண்டாயிருக்குமோ என்றும். பயப்படுறான். நான் வரும்போது என் மனசோட போய் டீல் பண்ணவா, உங்களை நேரில் என்ன பார்க்குறேன் அதை போய் டீல் பண்ணவா, பெறம் பெற்று வருவான்னு கேட்குறாரு. என்னன்னா உங்களுக்குள்ள என்னெல்லாம் இருக்கு? துரோகங்கள், கலகங்கள், வாக்குவாதங்கள், தர்க்கங்கள், இதெல்லாம் இருக்கு. என்ன பண்ணலாம்? எனக்கு பயமாக இருக்கு. நீங்கள் அப்படியே அப்படி பேருவீங்களோ சொல்லி பயப்படுறாரு. 2வது கொரிந்தியருக்கு வரும்போது அவர் இந்த படி ஒரு லெட்டர் எழுதி தான் வந்தார். நான் வரும்போது அவனை எவனும் இந்த மாதிரி சிதறி செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அவன் கலகம் பண்ணேன், இவனுக்கு கலைச்சி விட. ஐயோ, நீங்கள் கலைச்சி விடுறது வேற. நீ ஈஸியாக அது மனுஷன் இருக்கு. ஈஸியாக ஒரு தடவை கலைச்சிட்டு போயிடறான், சிம்பிளாக கலைச்சிட்டு போயிடறான். அந்த மாதிரி கலைச்சி விடுற வேலை வேண்டாம்.
அன்னைக்கு அப்பதான் ஒருத்தர் போய் சொல்லிட்டார், நான் வரலாம் போய், என்னங்க உங்கள் விசுவாசி இந்த சபைக்கு வந்துட்டாங்க அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. ஏன்னா நான் ஒரு ஃபோன் பண்ணி, என்னையா நீங்கள் அந்த சபைக்கு போனீங்களாமே அப்படின்னு. யார் யாருன்னு சொன்னாங்க, அவங்களோட விசுவாசியம் ரிலேட்டிவ்னு சொன்னாங்க. அவங்க ஒருத்தர் வர சொல்லியிருந்தா நான் போய் எட்டி பார்த்துட்டு ஒரு லேண்டு முடிக்க போய் தகவல் என்னன்னு கேட்க சார், அதுக்குள்ள போட்டு டக்குன்னு கலைச்சி விட்றாங்க. தேவனுடைய வசனம் சோத்திரம்ன்றாங்க, பார்க்குவாதுங்க அது எப்படி இது எப்படி அப்படின்றது. தயவுசெய்து அதெல்லாம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அது மாதிரி என் மனசு படித்து நான் மனசு பிரகாரம் நீ ஒழுங்காக இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் மாசப்பாடனை தீர்ப்பு வைக்காதுன்னு சொல்லி அங்கே அப்போஸ்தலர் எச்சரித்து கொரிந்தியர் சபைக்கு போகிறார். தேவனுடைய வசனம் சோத்திரம் இல்லாத 1 கொரிந்தியர் 3:3 வாசிங்க. 1 கொரிந்தியர் 3:3. ஏனெனில் நீங்கள் எங்கள் ஊழியத்தினால் உண்டாக்கிய கிறிஸ்துவின் நிருபமாய் இருக்கிறீர்கள் என்று வெளியரங்கமாய் இருக்கிறது. அது மையினால் அல்ல, ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியினாலும் கற்பனைகளினால் அல்ல, இருதயங்களாகிய 4 அதான் கேட்டேன். பாருங்க, பொறாமையும் வாக்குவாதமும் பேதங்களும் உங்களுக்குள்ள இருக்கிறபடியா நீங்க மாம்சத்துக்குரியவர்களா இருக்கிறவர், நீங்க மாம்சக்கிரியர்கள் மனுஷ மாதிரியா இருக்கிறீங்களா? என்ன அர்த்தம்னா, இது கிறிஸ்துவுக்கு உயிர்த்தெழுந்த ஆவிக்குரிய கிரியைகள் இது அல்ல. இது மாம்சக்கிரியதா இருக்கிற பொறாமை வாக்குறது எதுக்குரியதா இருக்குது? அந்த ஆதாமுக்குரிய மாம்சத்துக்கு 3ஆம் அதிகாரத்துல மாம்சத்துக்குரியதா. தயவு செய்து செய்யாதீங்க. பிள்ளையோ புதுசு ட்ரெஸ்ஸோ பழைய மோசம் போகிற கெட்டு போகிற இச்சையுடைய அந்த பழைய மனுஷனுடைய ட்ரெஸ் மாற்றிங்களா? மாற்ற மாட்டீங்களா? இன்றைக்கு மாற்றிடுங்க. பழைய என்ன வேண்டாம், வாக்குவாதம் தர்க்கம் வேண்டாம். அண்ணன் தம்பிகளை வாக்குவாதம் தர்க்கம் இருக்கக்கூடாது. புறங்கூறுதல், கோல் சுடுதல், பொறாமைகள், இதெல்லாம் பழைய மனுஷனுடைய மோசம் போக்குடைய ஒரு காரியமாக அதை களைந்து போடுங்க. உயிர்த்தெழுந்த ஆவியுடைய நீதியும் பரிசுத்தமும் புதிதாய் சிருஷ்டித்த புதிய மனுஷன் நாம தரித்துக் கொள்வோம். அந்த 2ஆம் மாதம் இயேசு சேரம் தரித்துக் கொள்வோம். ஹல்லேலூயா. இது 3வது காரியம். முதல் காரியம், இயேசு உயிர்த்தெழு வல்லமையானது ஒரு புது லைஃப் தருது. 2வது இயேசு, அதாவது நியூ லைஃப். 2வது இயேசு உயிர்த்தெழுந்த ஆவியானது, உயிர்த்தெழு வல்லமையான ஆவியானது ஒரு பாண்ட் லைஃப், ஒரு நியூ பாண்ட் லைஃபை தருது. புதுசாக பிறந்த ஒரு பேபி போல ஒரு லைஃபை தருது. 3வது, அது பிறந்த பேபிக்கு நல்ல புது ட்ரெஸ்ஸு போடக்கூடிய உயிர்த்தெழு வல்லமையினாலே புது ட்ரெஸ்ஸு, நீதியும் பரிசுத்தமும் உள்ள புதிய மனுஷனுக்குரிய ட்ரெஸ்ஸை அங்கே நமக்கு உண்டாது. ஒரு சாட்சி அங்கே உண்டாது. ஞானஸ்தானம் அடக்க பண்ணப்பட்டோம். இயேசு உயிர்த்தெழு ஆவியோடு புதுசாக ஜெனிப்பிக்கப்பட்டோம். ஆனால் ட்ரெஸ் மட்டும் பழசாக கொடுத்தா சாட்சி இருக்காது. நல்லா குளிச்சு ரெடியாகி நல்லா பவுடராக போட்டு மேக்கப் பண்ணிட்டு ட்ரெஸ்ஸை ஒரு கச்சை துணி போட்டால் என்ன நினைப்பாங்க? அப்படி தான் நீங்கள் நம்ம இருக்கிறோம். என்ன நல்லா ஃப்ரெஷ்ஷாக மாம்சப்புறம் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக ஏசிஸ்னால் பிறந்துட்டு மாம்சப்புறம் ட்ரெஸ்ஸை போட்டு உட்காந்துருக்கிறோம். தேவவசனம் சோத்திரம்தாக இதை விளக்குன்னு சொல்கிற தீர்த்துல இதை விளக்கு என்றார் அப்போ சொல்லுவோம். இது 3வது காரியம். 4வது காரியம், கர்த்தர் வசனம் சோத்திரம் இல்லாதாக பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 30-13 வரை வாசிக்கலாம். பிலிப்பியர் 4வது காரியம் என்ன தெரியுமா? கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமையின் ஆவியானது நமது இலக்கை நோக்கி கொண்டு போவோம். ஹல்லேலூயா. வாசிக்கலாம். சாரி, அதுக்கு முன்னாடி வந்துருங்க. எபேசியர் எபேசியர் 1:19. 4வது பாயிண்ட் வந்து கிறிஸ்து உயிர்த்தெழுந்த வல்லமை ஆவியானது தேவனை அறிந்து கொள்ள செய்யும். நமக்கு பசுவான சுதந்திரத்தை அறிந்து கொள்ள செய்யும். அதுக்கான மனக்கண்களை திறக்க செய்யும். ஹல்லேலூயா. நல்லா பார்த்துக்கோங்க. கிறிஸ்து உயிர்த்தெழுந்த ஆவியானது தேவனை அறிய செய்யும், மனுஷனை பார்க்க செய்யாது.
பரிசுத்தமான சுதந்திரத்தை அது பெற்றுக்கொள்ள செய்யும். முதல்ல எதை வாசிங்கன்னா எபேசியர் 1:19 வாசிங்க. தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிகளாகிய நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகிமையான மகத்துவத்தை இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு, அதாவது கிறிஸ்துவின் வல்லமை ஆவியான கிறிஸ்துவை உயிர்ப்பித்த போல அதை விசுவாசிக்க நமக்கும் அந்த வல்லமை உண்டு என்கிறதை அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்றும் அதை இன்னதென்று கண்டறியத்தக்கதாய் உங்களுக்கு மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று நான் வேண்டுகிறேன். அப்ப இது என்ன? அதே கிறிஸ்து உயிர்த்தது வல்லமையின் காரியம், அந்த மகத்துவம் இன்னதுன்னு நம்ம அறியும்படிக்க மனக்கண்ணை திறந்திருக்கோம் அப்படின்னா 17 வாசிங்க. என்ன மகத்துவம், அது என்ன மகத்துவம் வாசிங்க. 17 வாசிங்க. 17 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை ஞானத்தையும் தெளிகிற ஆவியை தம்மை பற்றி அறிகிற ஞானத்தையும் தெளிவின் ஆவியும் கொடுக்கிறார். அது உங்களுக்கு வேணும். வாசிக்கிறார். ஞானத்தையும் தெளிவு அளிக்கிற ஆவி உங்களுக்கு தந்தருள வேண்டும் என்றும் தெளிவு அளிக்கிற ஆவி உங்களுக்கு தந்தருள வேண்டும் என்றும். 2வது பாயிண்ட் அடுத்தது வாசிங்க. தாம் நம்மை அழைத்ததினாலே அவர் நம்ம அழைச்சதுனால நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றோ நமக்கு என்ன நம்பிக்கை பெய்து கொண்டிருக்கிறோம், என்ன டார்கெட் பெய்து கொண்டிருக்கிறோங்கிறதை பரிசுத்தவான்களிடத்தில் நமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றோ பரிசுத்தவான் நமக்கு உண்டான சுதந்திர மகிமை ஐஸ்வர்யம் இன்னதென்றோ தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி இப்ப அந்த பாயிண்ட் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் கிரியையே சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையை மகா மேன்மையான மகத்துவம் என்னதென்றோ நீ அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு மனக்கண்ணை கொடுக்கும்படி வேண்டுகொள்கிறேன். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, இந்த அதாவது இந்த மகத்துவம் என்ன புரிஞ்சுக்கீங்களா? தேவன் பிதாவாகிய தேவன் மகிமையை அவரை அறியக்கூடிய அந்த அறிவியை தெளிவான ஆவியை கொடுத்து பரிசுத்தவான் பங்குள்ள அந்த மகிமையின் ஐஸ்வர்யத்தையும் அறிவு பொருட்டாக, குறிப்பாக நம்ம அழைத்த அழைப்பு நம்பிக்கை என்னது கண்டுகொள்ளத்தக்கதாக கிறிஸ்து உயிர்த்தெழுந்த வல்லமை ஆவியானது உங்களை நீங்கள் விசுவாசிக்கிறனால அவர் மகத்துவம் என்னென்னு காட்டக்கூடிய மனக்கண்கள் திறந்து வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபம் பண்ணேன். அப்போ சொல்றேன், நல்ல ஜெபம். ஒரு ஆள் கிறிஸ்துக்குள்ள வாரான் அப்படின்னா கிறிஸ்து உயிர்த்தெழுந்த வல்லமையும் அறிந்து கொள்ள வேண்டாம். அந்த கிறிஸ்து உயிர்த்தெழுந்த வல்லமை என்ன செய்யும் அப்படின்னா தாம் அழைத்த பிதாவோட மகிமையும் அவரை பற்றிய அறிவையும் அவரை பற்றிய தெளிவுள்ள ஒரு ஆவியையும் அவனுக்கு வேண்டும். இன்னைக்கு நீங்க சர்ச்சுக்குள்ள வந்திருக்கீங்க அப்படின்னா கிறிஸ்து உயிர்த்தெழுந்த ஆவி உங்களுக்கு செயல்படும் போது நீங்க தேவனை பற்றி அறிந்து கொள்கிறீர்கள், தேவனை பற்றி ஒரு தெளிவு உங்களுக்கு இருக்கும். ஆனா கிறிஸ்துவின் ஆவி உங்களுக்கு செயல்படலை அப்படின்னா நீங்க மனிதன் அதாவது நீங்க தேவனை அறிய மாட்டீங்க. யாரை அறிவீங்க? மனிதனை அறிவீங்க. வந்தா எத்தனை பேர் இருக்கிறாங்க? இவன் என்ன ட்ரெஸ் போட்டிருக்கா, அவன் ட்ரெஸ் போட்டிருக்கான், போன வாரம் அவன் ஏன் வரல, இந்த வாரம் இவன் ஏன் வந்தான். இதுதான் சர்ச்சுக்குள்ள நடக்குது. நேற்று வந்தவர் ஏன் பாதி போயிட்டாரு போன ஆராதனையில், இன்னொருத்தர் ஏன் அவர் பாதியில் வந்தார், கல்யாணம் போயிட்டு வந்தார் அவர் சர்ச்சுக்கு போகாம, அவர் ஏன் திருவிழா எடுக்காம போனார், இவர் ஏன் திடீர்னு திருவிழா எடுத்தார். எல்லோரும் இத்தனை உயிர்த்தெழு ஆவி இப்படிலாம் பேசாதுங்க. கிறிஸ்து உயிர்த்தெழு வல்லமை ஆவி அதோட மகத்துவத்தை பேசும். என்ன மகத்துவம்? தேவனை அறிவிச்சை, தேவனை பற்றி தெளிவான ஆவியை தரும். கிறிஸ்துக்குள்ள அழைப்புல அந்த நம்பிக்கை அவங்களுக்கு தரும். சில ஆட்கள் பேச நினைச்சு நம்பிக்கை போயிடும். என்னங்க இது கிடைக்குமா நமக்கு? என்ன பண்ணுச்சு, நானும் 3 மட்டும் எக்ஸாம் எழுதுனா போச்சு அப்படின்னாரு டீச்சர் ட்ரைனிங் எக்ஸாம். அந்த டீச்சர் எக்ஸாம் எழுதுவானே அவர்கிட்ட உயிர்த்தது ஆவியாக இல்லை. அல்லையா? உயிர்த்தது ஆவிதா எடுங்க 3 மட்டும் என்னங்க
ஜெயமோ கிறிஸ்துவால் வரும், எழுதுங்க அப்படிம்பாங்க. உயிர்த்த ஆவியை அப்படிதான் புதுப்பிக்கும். இது வச்சுவாங்க, ஆமாங்க நான் எழுதுனாங்க, எனக்கு ஒன்றும் கிடைக்கல, நீங்கள் யோசிச்சு செய்யுங்க, எதுக்கு போய் ஃபீஸை கட்டிட்டு அப்படின்னா. என் டவுட் அப்படிதான் பேசுகிறேன். எம்சிஏக்கு நான் போய் ஃபீஸை கட்டினேன். ஒருத்தர் என் கூட ஸ்டாஃப் சொன்னான், ஏங்க வயசான காலத்தில் போய் நீங்கள் படிச்சுக்கிட்டு ஏங்க அப்படி சொல்கிறேன், எம்சிஏ படித்து முடிக்க வேண்டாம், எதுக்கு 35,000 ஃபீஸு கட்டிட்டு படித்து முடிக்கலப்பா அப்படின்னு என் ஸ்டாஃபை சொன்னேன். உங்கள் வயசாகி போச்சு, கல்யாணம் ஆகி போச்சு, இன்னும் படித்து நீங்கள் ஒன்றும் பிடிக்க போகிறதில்ல, பேசாமல் 35,000 எல்ஐசி போட்டிங்கன்னா அது உங்களுக்கு பிரோஜனமாக இருக்கும் அப்படின்னு. அந்த அவன் வாயை வச்சாலும் பாருங்க, அவர் கிறிஸ்துவ இல்லை, அது வாயை வச்சாலும் பாருங்க, அது எம்சிஏ முடிக்காமல் போச்சு. அறிஞர்கள் இன்னும் வரைக்கும் அறிஞர்கள் ஃபீஸ் கட்டி வேஸ்ட்டாக போச்சு. இது சொல்லுமே எல்ஐசி போட்டுதான் என்ன கூட ஒரு 1.5 லட்சம் வந்துருக்கு 10 வருஷம் கழிச்சு. அதான் நம்ம யார்கிட்ட ஆலோசனை கேட்கணுமோ அங்கே கேட்கணும். நீ கிறிஸ்துவின் உயிர்த்த ஆவியோட வல்லமையோடு இணைந்திருந்தானா கிறிஸ்து அந்த தேவனை பட்ட அறிவை நீ அறிந்து கொள்வீர்கள். மனுஷனை பார்க்க மாட்டீங்க. சர்ச்சுக்குள்ள வரும்போது நாம் உயிர்த்த ஆவியை பார்க்க வந்திருக்கிறோம், வேற எந்த மனுஷன் பார்க்கல. எத்தனை பேர் இருந்தா 3 பேர் இருந்தா 4 பேர் என்ன ஆத்துமாக்கள் சர்ச்சுக்குள்ள கொண்டு வந்து தேவனோட கடமையாகும். வந்து நிலையிருப்பது பசுத்தாயோட வேலையாகும். நம்ம கையில் ஒன்றுமே கிடையாது. நாம போதிக்கப்பட்ட செய்ய முடியும். இதெல்லாம் கற்றுதான் செய்யலாம். பிதாவோட அழைக்க விட்டாங்க, யாரும் வர முடியாது. அதனால நீங்க ஆட்கள் நிறைய வந்தாலும் சர்ச்சைக்கு போகணும் அப்படிங்கிற உயிர்த்தெழுந்த இயேசு ஆவி அங்கே இருக்குதா, தேவனை பற்றி அறிவு நமக்கு கிடைக்குதா, பசுத்தோட சோதனை பங்கினை பெற்றுக்கொள்ற ஐஸ்வர்ய மகிமை நமக்கு வெளிப்படுதா, நம்ம அனைத்த நம்பிக்கையில ஸ்ட்ராங் ஆகிறோமா? இதுதான் இயேசு உயிர்த்த வல்லமை. அங்க உங்களுக்கு தெரியணும். அந்த மனக்கண்களும் வேணும் தவிர சுற்றி பார்க்குற கண்கள் தேவையில்லைன்னு சொல்லி அப்போஸ்தலர் பவுல் சொல்றாங்க. நீ நிறைய சுற்றி பார்க்குற கண்கள் வச்சுதான் வராங்க. சிலவர் நான் கேள்விப்படுறேன், சில சர்ச்சில் மற்றவங்க இவ்வளோ காணிக்க போடுறவங்களும் ஒத்து பார்க்குறாங்க. 7 வருஷம் சோத்திரம் இல்லாத அதை பாருங்க. இதெல்லாம் சுற்றி பார்க்குற கண்கள் வச்சு பார்க்குறது. ஆவிக்குரிய மனக்கண்களை இயேசு உயிர்த்த வல்லமையினால் வந்திருக்கான்னு பாருங்க. அந்த வல்லமை உண்டாச்சுன்னா அந்த சர்ச்சைக்கு போனீங்கன்னா தேவனை பற்றி அறிவு உங்களுக்கு உண்டா, இருக்கிற நம்பிக்கை கொஞ்சம் ப்ளஸ்ஸாகும். பசுத்தோட சோதனை மகிமை ஐஸ்வர்யம் உங்களுக்கு புரியும். அதுதான் கிறிஸ்துவின் வல்லமையோட. இதெல்லாம் என்ன அப்படின்னா ஆக்டிவிட்டீஸ். நம்ம ஏற்கனவே என்ன பார்த்துட்டோம், புது லைஃப் பார்த்துட்டோம், நியூ லைஃப். இயேசு உயிர்த்த வல்லமையினால. 2வது இயேசு உயிர்த்த வல்லமையினால நியூ பார்ன் லைஃப், பிறந்த பேபிகள் பார்த்துட்டோம். அதுக்கு ட்ரெஸ்ஸு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டோம். இப்போ 4வது அது ஆக்டிவிட்டி எப்படின்னு பார்த்துட்டோம். ஆக்டிவிட்டி எப்படி இருக்கணும், தேவனை பற்றி அறிவு இருக்கணும். தம் அனைத்தலைப்பில் ஒரு நம்பிக்கை என்ன செய்யணும், வளர்ந்து வரணும். அப்புறம் பசுத்தோட சோதனை மகிமையை ஐஸ்வர்யத்தை அவங்க அறிந்து கொள்வதற்கான மனக்கண்கள் அவங்களுக்கு உயிர்த்தெழுதலுடைய கிறிஸ்துவின் வல்லமையோட மனக்கண்கள் அவங்க செய்யணும், கிடைக்கணும். இதுதான் 4வது அவனோட ஆக்டிவிட்டிஸ் எப்படி இருக்குன்னா, ஆவியின் மனக்கண்கள் வழியாக கிறிஸ்துவின் வல்லமையை பார்க்க வேண்டும், தேவனை பற்றி அறிவை அறிந்து கொள்ளணும். இது 4 அவங்க ஆக்டிவிட்டிஸ் எப்படி இருக்கணும். 5வது பாயிண்ட் பாருங்க, அது ஃபைனல் பாயிண்ட். 5வது பாயிண்ட் என்னன்னா, கிறிஸ்துவின் வல்லமையானது நம்ம லக்க அடைய செய்யும். ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் உயிர்த்த வல்லமையானது நமக்கு உட்பட்ட டார்கெட் என்ன செய்யுது, அடைய செய்யும். இன்னைக்கு உங்கள் டார்கெட் அடையிறதுக்கு மனுஷன் உதவி செய்ய மாட்டான். இன்னைக்கு உங்கள் டார்கெட்டை ரீச் பண்ணுறதுக்கு மனுஷன் நிச்சயமாக உதவி செய்ய மாட்டான், ஆலோசனை கொடுக்க மாட்டான், முடிஞ்ச அளவுக்கு கெடுக்க பார்ப்பான். நீங்கள் என்ன டார்கெட் ஓடி போயிட்டு இருக்கீங்கிறது உங்களுக்கும் ஆண்டவர் தான் தெரியும். அது எப்படி செயல்படும், how it will get executed, only the resurrection power of Jesus. Hallelujah. கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த ஆவியானது உங்க இலக்கை நோக்கி அடைய செய்யும், நடத்தி கொண்டு போகும். சசத்திருப்பார், பிசகாது, வழி தடுமாறாது, பிரேக்காக. மனுஷன் காட்டுற வழி என்ன தெரியுமா, இடையில ஒரு பிரேக் வரும், ஒரு இடையில வரும், டேன் பேக் பண்ண செய்யும், பேக் சைட் ஆகும். யார் மனுஷன் கேட்டு ஆலோசனை கேட்டு நிறைய கிறிஸ்தவர்கள் பேக் சைட் ஆகிட்டு. ஐயோ தயவுசெய்து உங்கள் ஆத்மாவுக்கு பிரியமான ஆத்மகிட்ட பேசுங்க, கிறிஸ்து வீட்டில் ஆவி உள்ளவர்கள்ட்ட பேசுங்க, கிறிஸ்து வீட்டில் ஆவி உள்ளவர்கள் பேசி உங்கள் வழியை பேக் அடிச்சிடாங்க, உங்கள் டார்கெட்டை க்ளோஸ் பண்ணிடாதீங்க. 7 வருஷம் சோத்திரம் இல்லாத ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு கல்யாணம் பண்ண தம்பதிகள் பேசிட்டு இருக்கோம். ஒரே மாதம் டைவர்ஸ் அப்ளை பண்ணாங்க. ஐயா எங்களுக்கு அந்த பையனுக்காக ஜோம் பண்ணிங்கன்னு சொல்லி எங்களுக்கு கூப்பிட்டு போனாங்க. நாங்கள் போய் ஜோம் பண்ணி விசாரிச்சு கேட்டால் அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி வரட்டி கடைசிப்பில்லை அவன் ஊருக்கு வரட்டி விட்டான்னு போயிட்டாங்கன்னு தெரியல. அவங்க பேர் மாமன் தனியாக தான் இருக்கிறார். சரி உன் வாங்கிக்கலாம் என்னப்பா அப்படின்னா டைவர்ஸ் ஐயா அப்படின்றார். என்னையா மனுஷன் எடுத்து நீங்கள் ஏன் பிடிக்கிறீங்க, நீங்கள் ஏன் மாட்டாங்க பாருங்க. மனுஷன் எதையாவது ஒன்று யாருக்கையாவது ஆலோசனை கேட்டுக்கிட்டு எவ்வளோ சொல்லி விட்டுருக்கான், உடனே பொண்ணு சுட்டாலும் கழட்டி விட்டுறியா அப்படின்றான். இங்கே என்ன தர்க்கம் பண்ணுறான். அவ்வளோதான் அதை வச்சு நம்ம மாறிக்க முடியாதுயா. யோ தெய்வத்துக்கு அவ்வளோ செய்ய முடியாது. கர்த்தரோட இலக்கை நோக்கி அனுப்புவேன். காடானா மேடான பெண்ணை வச்சு கெட்டி அழகும். அதுதான்
அப்படின்னு அப்படின்னா என்ன கல்யாண வாழ்க்கையில் ஒரு சுகமான வாழ்க்கை வச்சுட்டு இருக்கியோ? முன்ன பின்ன அப்பதான் இருக்கும். புருஷன் மனைவி ஒத்து வராமல் இருக்கும், சிங்க்ரன்ஸ் இல்லாமல் இருக்கும். அதுக்காக ஒருத்தருக்கு பழி போட்டு மாட்டிக்க கூடாது. பழி போடாதீங்க, குற்றம் சாட்டாதீங்க. ஆதாமோட ட்ரெஸ் அவன் ரொம்ப வழக்கி காமிச்சேன். அதுக்கு எக்ஸாம் சொன்னேன். எங்கள் வீட்டில் ஒரு சின்ன குக்கர் வாங்கி பிஸ்ஸு மேலே போயிடுச்சு. சேஃப்டி வாலியெல்லாம் கொடுத்து குக்கர் மேலே போயிடுச்சு. அப்புறம் கீழே வந்து சோதனை கீழே வந்துச்சு. இப்போ நான் யாரை போட சொல்லணும்? நீ சேஃப்டியாக இல்லாமல் சரியெல்லாம் குக்கர் வச்சனால இது ஆகிட்டு என் மனைவி போட சொல்கிறதா? மனைவி என்ன சொல்வா? அவர் சேஃப்டியாக வந்து மாற்றி தரல, அதே வச்சனால அவன் என்ன போட சொல்லுவான்? குடும்பத்தில் அப்படி இருக்காதீங்க, அதுதான் முக்கியம். நீ அவளை போட சொல்கிறது, அவன் இவங்க போட சொல்கிறது. நீ சர்ச்சைக்கு போடலாம் அவனை சொல்கிறது, அவன் சர்ச்சைக்கு போட. 2 சர்ச்சைக்கு போனாலும் அவனை கேட்குறது எங்களுக்கு தான் தெரியும். 7 வருஷம் சோத்திரம் தாங்க. அப்போ பாருங்க, மாற்றி மாற்றி இந்த குற்றம் சாட்டுறதே பழைய ட்ரெஸ்ன்னு அர்த்தம். அப்போ அவனை சொன்னேன். அப்போ நான் முடிவு பண்ணிட்டேன், ஓகே நம்ம சேஃப்டி ஒர்க் போடலாம். இப்போ ஏன் நல்ல தப்பு நான் ஒத்துக்கிட்டேன். போய் உடனே சேஃப்டி ஒர்க் குக்கர் வச்சா குக்கர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்க 2 பேரும் தப்பு வாய்ப்பு இல்லை. ஹல்லேலூயா. கிறிஸ்து உயிர்த்தெழுந்த ஆவினா விட்டு கொடுத்தல் வேணும். ஆச்சரியக்குள்ள அதை புருஷன் பண்ணாட்டுக்குள்ள விட்டு கொடுத்தலே கிடையாது. அவன் எதுவும் முறைச்சிக்கிட்டானா, இவன் இப்போ போட்டு விட்டானா, அதுக்கு யார் சப்போர்ட் இருக்கிறோமோ அவங்க அம்மா போட்டுப்பா. உனக்கு என்னப்பா, நீ ஆம்பளை பிள்ளை பண்ணுறியா? ஐயோ, ஆம்பளையோ பொம்பளையோ தேவன் கொடுத்த ஜீவனையாது, தேவன் கொடுத்த ஆத்மா. கிறிஸ்துவில் உங்களை எடுத்து ஏன் அப்படி சர்வசால 1 மாதத்தில் முடிச்சு வைக்கிறீங்க? நான் சொல்கிறேன், கர்த்தர் ஆரம்பித்தாங்கன்னா கர்த்தர் தான் முடிக்கணும். ஹல்லேலூயா. கர்த்தர் ஆரம்பித்தாலும் கர்த்தர் தான் முடிக்கணும். நீ சில பேர் ஃபாரினுக்காக போய் உழைக்கிறாங்க, ஃபேமிலியாக கஷ்டப்படுறாங்க, திரும்பி சொல்லாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு ஃபாரின் அடிச்சு போயிட்டா கர்த்தர் தான் திருப்பி கொண்டு வருவார். நானே நீ திரும்பி சொல்கிறாங்க, அது மாச கையை செய்யப்படாது. கர்த்தர் அழைச்சாங்கன்னா யாக்கோபுல பாருங்க வசனம் இருக்கும், கர்த்தரின் செயலையும் முடிவையும் பாருங்கள். நீங்க க்ளோஸ் பண்ணாங்க அந்த ஐட்டத்தை. யாக்கோபு 5 வசனம் இருக்கும். யோபின் பொறுமையை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களே? கர்த்தரின் செயலை முடிவை பாருங்கள் என்று சொல்லி போட்டு, கர்த்தர் செயலை ஆரம்பிச்சார்னா அவர் முடிக்கிறதை நீங்க பார்க்கணும். நீங்க முடிச்சிடாதீங்க. உங்க டார்கெட்டை நீங்க தயவுசெய்து முடிச்சிடாதீங்க. இயேசு உயிர்த்தெழுந்த வல்லமைக்கு ஒப்பு கொடுங்க. அது அந்த டார்கெட் நோக்கி இழுத்துட்டு போகும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு நான் ஆலோசனை கொடுத்துட்டு வந்தேன். அவரை பார்க்கறையா, அந்த பொறுமை எனக்கு வேணும், ஜெயிச்சிக்கிறேன். அப்புறம் அவங்க பொறுமைக்காக ஜெயிச்சு வந்தேன். அந்த பொண்ணு மனம் திரும்பி இவங்க வர வரைக்கும் இவங்க நல்ல மனதோடு இருக்கணும் ஐயா ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அந்த பையனுக்காக அந்த பொண்ணு திரும்பி வரக்க மனதுக்காக ஜெபம் பண்ணிட்டு பொறுமையை தாரணும் ஜெபம் பண்ணிருந்தேன். யாக்கோபு 5 வார்த்தை, கர்த்தர் செயலை முடிவையும் பாருங்கள் என்று சொல்லியிருக்கு. அப்போ ஒரு காரியத்தை ஆரம்பிச்சாங்கன்னா அவர் தான் முடிக்கணும், நீங்க முடிக்காதீங்க. அது எப்படி முடிக்கப்படும்? கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பலமான ஆவிதான் முடிக்கச்சே. நல்லபடியாக ஃபாரின் போய் நல்லபடியாக வரணும், அவர் தான் அங்கே கிரியை செய்யணும். நீங்கள் ஏதாவது ஒரு காரியத்தை போட்டு இழுத்து போக்கி போட்டு ஒரு மாதம் 2 வருஷம் இழுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறது ஒரு மாம்சை விட்டுற தேவோட உயிர்த்தெழுந்த ஆவிட்டு விட்டுருங்க, அவ்வளோதான். ஹி வில் லீட் அஸ். அவர் செயல்படுவார். வாசிக்கலாம், கிறிஸ்து உயிர்த்தெழுந்த ஆவி எப்படி நம்ம டார்கெட் ரீச் பண்ணுறது, நம்ம என்ன செய்யணும் அப்படின்றது இருக்கு. வாசிக்கலாம், பிலிப்பியர் 3:9-10 வாசிங்க. வாசிங்க. நான் தேவனுடைய ஆராயப்படுத்திக் கொள்ளும்படி வாசிங்க. நியாயப்பிரமாணத்தினால் ஒரு சுயநீதி உடையவனாயினாலும் கிறிஸ்துவை பற்றி விசுவாசத்தினால் வருகிறது விசுவாசமுமாய் தேவனால் உண்டாயிருக்குமான நீதியை உடையவனாயிருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறது என்று காணப்படும்படிக்கு இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியம் சுயநீதி உள்ளவனா இருக்காமல், நல்லா கேட்டுக்கோங்க. நான் பிரமாணம் என்னல்ல, சுயநீதி, செல்ஃப் சிஸ்டம். சுயநீதி எல்லாம் இல்லாமல் கிறிஸ்து உயிர்த்தெழுந்த வல்லமையை அறிந்து கொள்வதற்காக வாசிக்கலாம். அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமையும் அவருடைய பாடல் ஐக்கியத்தை அறிகிற அறிவையும் அவருடைய மரணத்துக்கு ஒப்பான மரணத்தையும் எப்படி ஆயிடும் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருக்கிறதுக்கு தகுதியாகும்படிக்கு அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டப்பட்டு விட்டேன். ஹல்லேலூயா. அதை குப்பையும் எழுதுகிறேன், குப்பையுமாக எழுதுகிறேன். என்ன தெரியுமா? சுயநீதி. நான் பண்ண சுயநீதி, இப்படி செஞ்சா இப்படி ஆகும் ஒரு அதாவது தேவனை விட்டு இவனே ஒரு சிறப்பு பாலிசி வச்சுக்கிறேன். அதெல்லாம் என்ன செஞ்சானா, கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமையை அறிந்து கொள்றதுக்காக இதெல்லாம் குப்பையில் செஞ்சானா, விட்டுட்டானா. ஏன்னா இந்த செல்ஃப் திங்ஸ், இந்த சுயநீதி கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமையை அறியறதுக்கு தடுக்குது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த ஆவியினுடைய வல்லமையை அறியறதுக்கு எது தடுக்குது? சுயநீதி,
செல்ஃபாச்சுற சித்தம் தான் அதை தடுக்கும். அவர் இந்த வருஷம் போயிட்டு இந்த வருஷம் கொண்டு வரணும்னு நினச்சிருப்பார். இந்த பையனுக்கு டைவர்ஸ் ஆகிருக்கு ஆகுது முயற்சிக்கானா ஒரு அந்த பொண்ணு அங்கே கூட்டு போய் சில விஷயம் கற்றுக் கொடுத்து திருப்பி 6 மாதம் ஆச்சு கூட்டு வரணும்னு நினச்சிருந்துருப்பார். அது ஒரு சுயநீதி கட்டு உடனே கிளம்பி வந்துடும். எதுக்கு சுயநீதி வேண்டாம். கிறிஸ்துவின் வல்லமைக்கு எதிராக செயல்படுறீங்க, செய்யாதீங்க. உன் டார்கெட் அச்சீவ் பண்ணக்கூடாது, செய்யாதீங்க. அந்த சுயநீதி தூர்த்தி போடுங்க, கிறிஸ்துவின் வல்லமை செயல்படுவாங்க. இப்போ பாருங்க, அவர் அதை குப்பை பண்ணி தூர்த்தி போட்டார். இப்போ கிறிஸ்துவின் வல்லமை என்ன செய்து பாருங்க, வாசிக்கலாம். வாசிங்க. நான் அடைந்தாயிற்று என்று நான் வந்த வேலை முடிஞ்சு போச்சு, நான் எல்லாம் சரியா போச்சு அப்படின்னு சொல்லாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டனோ அதை பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாக ஓடுவேன். ஹல்லேலூயா. அடுத்தது சகோதரரே, நான் வந்த வேலை முடிஞ்சு போச்சு, என் கல்யாண வேலை முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு இருக்கான். ஃபாரின் போன அப்படி நினைக்க கூடாது. நான் வந்து அடைந்தாயிற்று என்று எண்ணாமல் சகோதரரே அதை அச்சீவ் பண்ணிட்டு சொல்லி எண்ணாமல் ஒன்று செய்ய பின்னால மறந்து சுயநீதியை மறந்து முன்னாளாக்கி கிறிஸ்து இயேசுக்குள் கிறிஸ்து இயேசு உயிர்த்த வல்லமையோட அந்த அழைப்புள்ளே பரம பந்தய பொருளுக்காக அந்த டார்கெட் நோக்கி தொடர்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. சுயநீதி கிறிஸ்து இயேசு வல்லமையை உங்களை செயல்பட தடுக்கும். அது குப்பை என்று தூர்த்தி போட்டு பாருங்க, இன்னும் அடையணும் தோணும். ஹல்லேலூயா. இன்னும் ஓடணும் தோணும். ஹல்லேலூயா. லக்கை எங்க காட்டும் அது. ஹல்லேலூயா. உங்க சுயநீதியை எடுத்து போட்டீங்கன்னா கிறிஸ்து இயேசு உயிர்த்த வல்லமை உங்களுக்கு செயல்பட உங்களுக்கு அடைஞ்சிடலாம். ஹல்லேலூயா. புரியுதா? என்ன புரியுது? 12th எவ்வளோ மார்க் வாங்கணும் உங்கள் லக்கு இருந்ததுன்னா கிறிஸ்து இயேசு உயிர்த்தது ஆவிதான் அதை செய்யும், கொண்டு சேரும். என்னால் முடியும், நான் படிச்சிருவேன், இப்படிலாம் டியூஷன் பண்ணுறேன், நான் இப்படிலாம் விடிய எடுத்து படிக்கிறேன், அந்த கான்ஃபிடன்ஸ்லாம் வேண்டாம். ஆராதனைக்கு போகாமல் எல்லாம் கிழிப்பேன், அந்த இதெல்லாம் வேண்டாம். ஒன்றும் செய்ய முடியாது. கிறிஸ்துவின் ஆவி இருந்தால் தான் அங்கே டெஸ்ட் நிற்கும். ரெண்டும் முழுசாக படிச்சு போனாலும் அன்னைக்கு காலையில் ஒரு டிராஃபிக் ஜாம் ஆகிடும். என்ன பண்ணுவீங்க? கிறிஸ்துவின் உயிர்த்த வல்லமை தான் அந்த டார்கெட் போய் ரீச் ஆகும். ஹல்லேலூயா. 7% சோத்திரம் இல்லாத ஆகையினால நம்ம லக்கு அடையணும்னா என்ன செய்யணும்? படிக்கிறவங்க அந்த மார்க் ரீச் ஆகணும். கிறிஸ்துவின் வல்லமையை தரித்து கொள்ளுங்க. அது ஆண்டோட கேளுங்க. காலேஜில் நல்ல ஒரு ரீச் ஆகி ஒரு டார்கெட் பெரிய கம்பெனிக்கு கேம்பஸ் போனால் கிறிஸ்துவின் உயிர்த்த வல்லமை ஆவியோட இணைந்துருங்க. அதை அடைவீங்க. குடும்பஸ்தர்கள் ஒரு கஷ்டப்பட்டு ஒரு இடத்துல வேலை பார்த்து ஒரு அமௌண்ட் சேர்க்குறாங்க அப்படின்னா அந்த லக்கை நீங்கள் அடையணும் அப்படின்னா கிறிஸ்துவின் வல்லமை ஆவியாங்க குடும்ப சுயப்பத்தி அங்கே தூக்கி எறிங்க. கடன் பிரச்சனை இருக்குது, அதை அடையணும் அப்படின்னா கிறிஸ்துவின் வல்லமை ஆவியை பயன்படுத்துங்க. ஆடிகள் பசுத்தமாக இருக்கணும், அந்த லக்கை அடையணும், நல்ல பெண்கள் கிடைக்கணும் அப்படின்னா கிறிஸ்துவின் வல்லமை ஆவியை நீங்கள் தரித்துக் கொள்ளுங்க, அந்த லக்கை அடைவிங்க. இப்படி அப்போஸ்தலர் போல நமக்கு ஒரு மாதிரியை காட்டுகிறார். ஆகினாலே கிறிஸ்துவின் வீட்டில் ஆவிதான் உங்கள் லக்கு அழைத்தழைக்கக்கூடிய பரமழைக்கக்கூடிய லக்குவை டார்கெட்டை போய் சேர்க்கும். ஆமென். ஹல்லேலூயா. ஆகையினாலே இங்கே 4 காரியங்களை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள்ள அழைக்கப்பட்டவன், கிறிஸ்து உயிர்த்தெழுந்த ஆவியோடு அவனை உயிர்ப்பிக்க செய்து பழைய பாடியை கிறிஸ்துவோடு ஆதாம் பாடியை அடக்கம் பண்ண செய்து கிறிஸ்து உயிர்த்தோடு புது பாடியை நமக்கு புது லைஃப் தருகிறார். பாயிண்ட் நம்பர் 1. 2வது, கிறிஸ்துவின் ஆவியானது அந்த பாடியானது சிறு குழந்தையை போல நியூ பார்ன் பேபியாக புது பார்ன் லைஃபை அங்கே கொண்டு வந்து காட்டுகிறது. 3வது, அந்த பார்ன் பேபிக்கு நல்ல பழைய ஆதார ட்ரெஸ் கொடுக்காம 2வது இயேசு உயிர்த்தெழுதலுடைய வல்லமையுடைய ஆவியுடைய அந்த நீதியின் பசுத்துடைய புதிய மனுஷன் ட்ரெஸ்ஸை கொடுக்குது. 4வது, அவங்களுக்கு நல்ல ஆக்டிவிட்டி கொடுக்குது, மனக்கண்ணில் கொடுக்குது. இயேசு தேவனை பற்றி அறிவும் கிறிஸ்து உயிர்த்தெழுந்த வல்லமையோடு வல்லமையானது தேவனுடைய அறிவும் பசுத பங்கை மகிமை ஐஸ்வர்யத்தின் கண்டறியும் நல்ல நம்பிக்கை கொடுக்க முடியாது. கிறிஸ்து உயிர்த்தெழுந்த வல்லமை தருது, புதிய கோப்பை தருது. 4வது, அவனை அழைத்த அழைப்பில் லக்கில் கிறிஸ்து உயிர்த்தெழுந்த வல்லமை கொண்டு போய் சேர்க்குது. இப்படி ஒரு மனுஷன் கிறிஸ்துவனால இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த வல்லமையினாலே அழைக்கப்பட்டு அவன் பாடி புதுப்பிக்கப்பட்டு நியூபார்ன் பேபி ஆகி
புது ட்ரெஸ்ஸை தரிக்கப்பட்டு நல்ல ஆக்டிவிட்டி நம்ம காண்பித்து இலக்கை அடைந்து கொள்கிறார். ஹalleluya ஹalleluya. இதுதான் கிறிஸ்துவினுடைய முழுமையான ஒரு கன்சிக்யூட்டிவ் ப்ராசஸ். ஹalleluya. இதை லைப்ரரி மாதிரி திருப்பி போட்டு கேட்டு பாருங்க, அவங்க என்னைக்கு யூஸ் ஆகும். ஹalleluya. நிச்சயமாக கர்த்தர் அப்படியே நம்ம செயல்படுத்துறாங்க. நமக்கு வச்சிருக்கிற டிரான்ஸ்ஃபார்மேஷனை கர்த்தர் கொண்டு போவார். பாருங்க, ஒரு வசனம் வாசித்து முடிச்சிடலாம். 2 Corinthians 5:17. இப்படி அதுக்கு முன்னாடி சாரி பிலிப்பியர் 2 Corinthians 3:12 வாசிங்க. 3:12 வாசிங்க. நாங்கள் இப்படிப்பட்ட நம்பிக்கையை உடையவர்களாதலால் மிகவும் தாராளமாய் பேசுகிறோம். 2 Corinthians 9:12 சாரி 2 Corinthians 9:12. இந்த தர்ம சகாயமாகிய பணிவிடை அதன இல்லை கர்த்தராக உண்டு கர்த்தவசனம் அவரோட மகிமை சாய் 3:12 சொன்னேன். 2 Corinthians 3:12 சொன்னேன். கர்த்தரே ஆவியானவர். அதான் கர்த்தரே ஆவி இங்கே உண்டு, அங்கே விடுதலை உண்டு. நாம் எல்லாரும் திறந்த முகமாக கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாய் உயிர்த்தெழுதல் வல்லமையோட 2 Corinthians 3:12. அதாவது நாமெல்லாம் திறந்த முகமாக கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியா இருக்கிற அப்படின்னா உயிர்த்தெழுதல் வல்லமையோட ஆவியா இருக்கிற கர்த்தராலே அந்த சாயலாக மகிமை அடைந்து மறுரூபப்படுது. ஹalleluya. ஒரு குட் டிரான்ஸ்ஃபார்மேஷன் வரும். கர்த்தர் உயிர்த்தெழுதல் ஆவியினாலே நமக்கு என்ன உண்டாயிரும்? கர்த்தர் வருகையப்போ ஒரு நல்ல ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் இருக்கும். கர்த்தர் வசனம் ஸ்தோத்திரம் உள்ளதாக. பிலிப்பியர் 3:1 ஒரே வசனம். பிலிப்பியர் 3:21 இருக்கா? எனக்கு புரியல பாருங்க. கடைசி வசனம். அவர் எல்லாவற்றையும் நமக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ளத்தக்க நம்முடைய வல்லமையின் செயலின்படி நம்முடைய உயிர்த்தெழுதல் வல்லமையின் செயல்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை நம்முடைய மகிமையின் சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபப்படுத்தும். ஹalleluya. ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் நடக்குது. பழைய பாடி கொடுத்து புதிய மறுரூப பாடிக்கு இயேசு உயிர்த்தெழுதல் வல்லமை மாற்றுகிறது. ஹalleluya. நிச்சயமா ஒரு நாள் அது மாறும். இப்போ மாறிக்கொண்டு தான் வரும். ட்ரெஸ்ஸை மாற்றிட்டோங்க. இப்போ என்ன பண்ணிட்டோம்? ஞானசம் பெற்றோடனே பழைய மனுஷனுடைய ஆக்டிவிட்டியை மாற்றணும். பேரை மாதிரி உட்காந்துருக்காங்க. ஞானசம் பேரை மாற்றுறது முக்கியம் இல்லையா? இப்போ பழைய ஆதாம் ட்ரெஸ் அணிந்துள்ளது அந்த பொறாமை வாக்குத்தத்தம் இச்சை இதெல்லாம் வாக்குவாதம் இதெல்லாம் வெளியே கொண்டு போயிடணும். அதை விட்டு பேரை மாற்றிட்டு போகிறாங்க. அதை இருக்கு போடும் பேரை பிடிக்கலாம் மாற்றிக்கிறான், தப்பு இல்லை. ஆனால் அது டிரான்ஸ்ஃபார்மேஷன் கிடையாது. டிரான்ஸ்ஃபார்மேஷன் பசுத்தாய் உண்டாகி நம்ம என்ன செய்யணும்? கர்த்தர் வரும்போது அவரோட சாயலாக உயிர்த்தெழுதல் வல்லமை சாயலாக நாம மாற வேண்டும். 2 Corinthians 5:17 வாசிக்க முடியும். இதனால என்ன உண்டாகுதுன்னா கடைசியில் ஒரு மனிதன் ஆதாமுடைய பிறந்த மனிதன் கிறிஸ்து இயேசுவின் உயிர்த்தெழுதல் வல்லமையினாலே அவன் புதுப்பிக்கப்பட்டு புது சிருஷ்டியா இருக்கிறான். ஹalleluya. இப்படிதான் டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஆகும். ஒரு ஆதாமுடைய பிறந்த ஒரு மனிதன் கிறிஸ்து இயேசுவின் உயிர்த்தெழுதல் வல்லமையினாலே அவன் புதுப்பிக்கப்பட்டு புதிய உடல் உயிர்த்தெழுதனாலே, அதாவது நம்ம பழைய உடலை கொண்டு நம்ம சிலுவையில் இயேசுவோட அரங்கராலே இயேசு உயிர்த்தெழுதனால புதிய உடலை நம்ம பெற்றுக்கொண்டு அது புதிய பான் லைஃபாக ஒரு பாடியை பெற்றுக்கொண்டு அதுக்கு நல்ல ஒரு புதிய மனுஷோட ட்ரெஸ்ஸை தரிக்க வச்சு நல்ல ஆக்டிவிட்டி உள்ள காரணம் செய்யத்தக்க மனக்கண்களை கர்த்தர் கொடுத்து கிறிஸ்து உயிர்த்தெழுதல் ஆவியானது அந்த லெக்க அடைய செய்து அவனை புது சிஷ்யா வைத்து கர்த்தர் அதை ஆயத்தப்படுத்துகிறார். ஆமென். ஹalleluya. ஹalleluya. ஆகையால் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் வல்லமையின் ஆவியானது நம்மளை எப்பவும் கிறிஸ்துவுக்கு புது சிஷ்யா வைத்து கர்த்தருக்குள் ஆயத்தப்படுத்துகிறது. கர்த்தர் வரைக்கு நம்ம ஆயத்தப்படுத்தும். ஆமென். ஹalleluya. ஹalleluya. கர்த்தர் நம்மை வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக.